அடுத்ததாக திரு ரோகேஷ் அவர்கள், lyricist. So please come on to the stage. So kindly give a grand round of applause. நல்ல கை தட்டுங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கை தட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து 10 வயசு கம்மியாயிட்டே போயிடும் நமக்கு. ரியலி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஐ வுட் லைக் டு ரெக்வெஸ்ட் செல்வி அலெக்சாண்ட்ரா ஜாய், சிங்கர். மேம் ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். அடுத்ததாக திரு முரளி ராமசாமி, பிரசிடென்ட், தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில். ஸோ ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். திரு மகிழன் அவர்கள், so please come on to the stage. The senior editor, Aransai channel. And அடுத்ததாக திரு என் விஜய் முரளி, producer council president, PRO union. So please come on to the stage. திரு விஜய் குமார் அவர்கள், அழகிய கண்ணி director. So please come on to the stage. And I request Harish Kumar and Sangeeta ma'am, please come on to the stage. So please vaanga. I request Rayan sir, so please come on to the stage, and all other delegates to please join the launch of Three Dots music label. இன்னும் நல்ல கை தட்டுங்க. Thank you so much.
Sir, so respected ma'am and sir, I request for a group photo actually, so please. Thank you so much. I request singer Shamshuddin sir, please come on to the stage. And I request all other delegates to please join us for the release of audio musical single Bommai. I request Thiru Appa Rasa avargal, sir, please come on to the stage. Sir, please vanga, please join us. Thank you so much, sir. ஸோ அப்படிங்கிற பேருனா எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, வட சென்னை. ஸோ அந்த கேரக்டர் நம்ம யாருனாலுமே மறக்க முடியாது. ஸோ அதில் ஒரு டைலாக் சார் சொல்லுவாங்க, ஸோ நம்ம ஊரை நம்ம தான் பார்த்துக்கணும் இல்லைங்களா. ஸோ த சேம் டைலாக் ஆக்சுவலி. ஸோ அமீர் சுல்தான் அவர்கள் இது அக்ளைம் தமிழ் ஃபிலிம் டைரக்டர் அண்ட் ஆக்டர். ஸோ இயக்குனர் பாலா அவர்களிடம் ஆக்சுவலி உதவி இயக்குனராக அவர் பணியாற்றினார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மௌனம் பேசியதே, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ஆக்சுவலி கொடுத்தாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா த மூவி பருத்தி வீரன் 2007 வந்தது. ஞாபகம் இருக்குங்களா எல்லாருக்குமே பருத்தி வீரன்? எக்ஸாக்ட். ஸோ அந்த மூவி, ஸோ சார் அதுக்கப்புறம் வந்து வட சென்னையில் அந்த ராஜன் அந்த கேரக்டர் தான் எல்லார் மனசுலையுமே வந்து ஆக்சுவலி இடம் பிடித்த ஒரு கேரக்டர். ஸோ ஐ வுட் லைக் டு ரெக்வெஸ்ட் அமீர் சார். A small change actually. So I would like to request Shri Arul Kumar sir. So he's an IPS officer of 2008 batch from Himachal Pradesh cadre. Okay. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உடல்ல நிகழ்ச்சி நிரலில் ஒரு சின்ன மாற்றம் தான். வழக்கமாக மற்ற இசை வெளியீட்டு விழாவாக இருந்தால் திரைப்படத்துறையை சார்ந்த அதில் யார் சீனியராக இருக்காங்களோ, யார் பாப்புலராக இருக்காங்களோ அவங்கள கடைசியாக பேச வைக்கிறது வழக்கம், அது எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ப்ரைவேட் ஆல்பமாக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து ஒரு சிஆர்பி பற்றி ஒரு வாழ்வியல் சொல்லப்பட்டிருக்கு. அதை இயக்கியிருக்கவரும் ஒரு சிஆர்பியை சேர்ந்தவர். அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஐஜி அவர்கள் டிஐஜி இன்றைக்கி இருக்கிறதுனால நான் தான் கொஞ்சம் அவர்கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதை மாற்றினேன். ஏன்னா அவர் சார் வந்து வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது போகணுன்னாங்க. அதனால் கொஞ்சம் மாற்றிருக்கு, ஷெட்யூல் மாற்றிருக்கு. யாரும் குழப்பமாயிடாதீங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சி தாமதமானதுக்கு நான் ஒரு காரணம். அதுக்கு நான் உங்கள்கிட்ட என்னுடைய வருத்தத்தை மன்னிப்பை கேட்டுக்கிறேன். காரணம், நான் திருவள்ளூரில் ஷூட்டிங்கில் இருந்து நேரடியாக வந்துட்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருவது வரைக்கும் என்ன நிகழ்ச்சின்னு எனக்கு தெரியாது. வழக்கம் போல் நான் இங்கே வந்த உடனே பருக்கை கூப்பிட்டு முதல்ல என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்கள், உள்ளே கூப்பிட்டு போய் சொல்லுங்கள், போனால் தான் தெரியுங்க. பருக்கு எனக்கு தெரியும் ரொம்ப நாளாக. அதான் பருக்கு சொன்னார், இல்லை இது மாதிரி ஒரு மியூசிக் ஆல்பம் ஒன்று பண்ணுறோம், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், அதோட ஃபஸ்ட்டு வீடியோவும் பண்ணுறோம் அப்படின்னாரு.
சரி ஓகேன்னு வந்து பார்த்தா நான் சரி ஏதாவது பாப்புலராக ஏதாவது சாங் அது இதுன்னு மாடர்னாக இருக்கும், பாப் சாங்கு அல்லது ஒரு நேட்டிவிட்டியாக இருக்கும்னு பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரு சிஆர்பிஎஃப் ஒரு வீரனுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கிற செய்தி கேட்ட உடனே எனக்கு என்னோடய பர்சனலாக என்னுடைய உறவுகளில் நடந்த நிகழ்வுகள் ஞாபகத்துக்கு வந்தது. அதனால தான் இந்த ஷெட்யூலை சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக மிலிட்ரி எல்லாருக்கும் தெரியும், சிஆர்பிஎஃப் வந்து அதை விட கூடுதலானது அப்படின்றதை நான் உணர்ந்திருக்கேன். நான் எங்கெல்லாம் கலவர பகுதிகள் எங்கே அதிகமாக இருக்கோ, எங்கே பதட்டமான சூழல் இருக்கோ, அங்கெல்லாம் போய் முதல் ஆளாக தைரியமாக மக்களை பாதுகாக்க, அங்கே அமைதியை நிலைநாட்டுவதற்கு சிஆர்பிஎஃப் பயன்படும் அப்படின்றது நான் அறிந்தது. என்னுடைய சொந்த தாய் மாமனுடைய பையன், உங்கள் பிரச்சனையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, அவன் வந்து போலீஸ் வேலைக்கு சேரணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. அவனுக்கு போலீஸ் வேலைக்கு தான் போகணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசையிலேருந்து போலீஸ் ட்ரைனிங் பண்ணான். அவனுக்கு வந்து இந்த கண் பார்வை வந்து ஒரு ஐசைட் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். நம்ம வழக்கு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, மாறுகன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுனால என்னுடைய தாய்மாமன் பையன், நான் அவனும் ஒரே ஏஜ் ஒன்றாவே வளர்ந்தோம். நான் காலேஜ் போயிட்டு அவன் வந்து அந்த பக்கம் போலீஸ் ட்ரைனிங் போகணுன்னு போனான். அவனை போலீஸில் தமிழ்நாடு போலீஸில் எடுத்துக்கலை. அது காரணம் இந்த ஐசைட் ப்ராப்ளம். ஆனால் அவனுக்கு போலீஸ் வேலை கிடைக்கல அப்படின்றதில் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் எப்படியாவது நான் அந்த காக்கி ட்ரெஸ்ஸை போட்டணும்னு போராடி பார்த்து முடியலைன்ன உடனே அந்த டைமில் சிஆர்பிஎஃப்க்கு ஆள் எடுக்கிறாங்கன்ற செய்தி வந்த உடனே அங்கே போய் சேர்ந்து யாருக்கிட்டையும் சொல்லாமல் சிஆர்பிஎஃப்பில் போய் சேர்ந்துட்டான். சேர்ந்துட்டு நான் வந்து நீ என்ன லோக்கல் போலீஸில் தானே நீ என்னை எடுக்க மாட்டேன், நான் போய் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல போய் நான் போய் உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துட்டான். செலக்ட் ஆகிட்டான். இப்போ அவனுக்கு வந்து என்னுடைய சொந்த தாய்மாமன் பையன் இன்னொரு சின்ன எங்கள் மாமா முறை தான், திருமணம் உறவு செய்து கொள்ளக்கூடிய முறை தான். அதில் என்னுடைய தங்கச்சி எனக்கு தங்க முறை வேணும், அவனுக்கு திருமணம் செய்வதற்காக பேசி வச்சுருந்தோம். என்னுடைய சித்தப்பா வந்து ரயில்வேல இன்ஸ்பெக்டராக இருந்தவர். அவர் அந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு வேற ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், சின்ன வயசுலேருந்து இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கொடுக்கலான்ற மாதிரி உறவுகளில் பேசி வச்சுருந்தாங்க இல்லையா. பேசி வச்சுருந்ததில் இவன் சிஆர்பிஎஃப் வேலைக்கு யார்கிட்டையும் சொல்லாமல் போய் சேர்ந்துட்டான உடனே அவர் எங்கள் சித்தப்பா என்ன பண்ணிட்டாரு, அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்போ நான் போய் நாங்கள்லாம் போய் வீட்டில் உட்காந்து போய் பேசினா, இல்லை சிஆர்பிஎஃப் பற்றி உங்களுக்கு தெரியாது, அங்கே உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது, எப்போ வருவான் எப்போ போவான்னு தெரியாது, இருப்பானா இல்லையான்னு கூட செய்தி கூட கேட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப விடாப்பிடியாக இருந்துட்டார். சின்ன வயசுலேருந்து தான் நம்ம இவங்களோட தான், இவர் தான் கணவர், இவர் தான் மனைவின்னு அந்த ஒரு ஆசை உறவுகளில் வளர்த்துருப்பாங்க இல்லையா. அதை தாண்டி இப்போ அவனுக்கு ஒரு முக்கியமான சூழல் வந்தது. எந்த முடிவை எடுக்கிறது, வேலையை விட்டுட்டு வா பொண்ணு தர்றேன்னு சொல்கிறார். இப்போ அவன் என்ன முடிவு எடுக்க போகிறான் அப்படின்னா, அவன் வந்து எனக்கு வேலை தான் வேணும், பொண்ணு வேணான்ட்டான். கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்துருந்தவன் இல்லை எனக்கு அந்த வேலை தான் வேணும்ன்ட்டு உறுதியாக போய் அந்த வேலையிலே இருந்துட்டான். அந்த பொண்ணுக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து, என் தங்கச்சி தான் எனக்கு, வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செஞ்சாச்சு. இப்போ இவன் போய் வேலைக்கு செஞ்சுட்டான். நான் கேட்டேன், நான் அந்த வயசில் நல்லா பேசிப்போம்ல, ஆள் மனதில் என்ன இருக்குன்னு நம்மக்கிட்ட தானே சொல்லுவாங்க. சொல்லும்போது இல்லை மாப்பிள்ளை அது பரவாயில்ல, நான் வந்து அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் பரவாயில்ல, என்ன இருந்தால் அந்த வேலையை விட்டுட்டு வர சொன்னது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் தொடர்ச்சியாக ஏதாவது தகவல் சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போது செல்ஃபோன்லாம் வரல, அப்போது 89, 90 தொடங்கினது இந்த நான் சொல்கிற சம்பவம். இப்போ 92 பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வில் வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த பிஜேபி தலைவர்கள், அந்த ரத யாத்திரை நடத்தின தலைவர்கள் எல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹவுஸ் அரெஸ்ட்டில் வந்து யார் பாதுகாப்புன்னா இவன் பாதுகாப்பு. அப்போ அத்வானி போன்ற தலைவர்கள், கூட இருந்த தலைவர்கள்லாம் வீட்டு காவலில் வச்சுருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் பாதுகாப்பு. ஃபோன் பண்ணும்போது சொல்லுவான் இந்த மாதிரி. அப்போது அவன் உளவியலாக எவ்வளோ சிக்கல்கள் இருக்குப்பார். அவன் ஒரு இஸ்லாமிய பின்புலத்தை சேர்ந்தவன். ஒரு மசூதி இடிக்கப்பட்டிருக்கு. அந்த மசூதி இடிக்கப்பட்டதற்கு காரணகர்த்தாவாக சொல்லப்படுகிற
அந்த தலைவர்கள் வந்து வீட்டு காவலில் வச்சுருக்காங்க வெளியில். ஆனால் அவங்க உயிரை பாதுகாக்கணும். அப்போ அந்த இடத்துலையும் நான் கேட்குறேன், உனக்கு என்னடா மனநிலை இருந்தது அப்படின்னா, இல்லை இந்த இடத்துல நான் என்னன்றதை பார்க்க மாட்டேன், எனக்கு நான் எடுத்திருக்கிற வேலை தான் முக்கியம், அதுதான் எனக்கு. அதாவது அவங்க கையில் வந்து அவங்க என்ன நிகழ்வுகளை வேணாலும் செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவ்வளோ பெரிய ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்க தன்னோட எடுத்துக்கிட்ட வேலைக்கு, அந்த வேலைக்கு சேரும்போது எடுத்துக்கிட்ட உறுதிமொழிக்கு உண்மையாக கடைசி வரைக்கும் இருக்கிறதுன்றதுல அந்த உறுதியை நான் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பின்னால் அடிக்கடி கேட்பேன், நான் நாகாலாந்து போயிருக்கேம்மா, மணிப்பூர் போயிருக்கேம்மா, மிசோரம் போயிருக்கேம்மா, இப்படி எப்போ கேட்டாலும் இங்கேருந்து அங்கே போனால் இப்படி திடீர்னு ஒரு ஃபோன் அடிப்பான். ஃபோன் அடித்தா எங்கடா இருக்கேன்னா, பஞ்சாபில் ஒரு கலவரம், அங்கே இருக்கேன் அப்படிமா. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். மொழி வேறு மொழிகளை கற்றுக்கிட்டான். அதில் ரொம்ப குறிப்பாக அவன் சொல்கிறது என்னென்னா, இந்த நாகாலாந்து மணிப்பூர், நான் அதுக்காக தான் முன்னாடி பேசணும், ஏன்னா அதில் இருக்கிற விஷயங்கள் அவர் ஐஜி கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக. ஏன்னா இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட செய்தி தான். அப்போ அவங்க நாகாலாந்துலலாம், அப்போ வந்து நாகாலாந்து மிசோராம்லலாம் மலைக்கு கீழேருந்து மலைக்கு மேலே போகும்போது இவங்களுக்கே, அதாவது கீழேருந்து கிளம்பிட்டாங்கன்னு மேலே சொல்லுவாங்களாம். மலைக்கு மேலே வர்றதுக்கு மேலே வந்து சேர்ந்தாதான் உத்தரவாதம், ஆனால் இடையில எது வேணாலும் நடக்கலாம், சிஆர்பி வீரர்களுக்கு உயிருக்கே உத்தரவாதம் இருக்காது. அப்போ இரவு நேரத்தில் காவல் அது மாதிரி கீழேருந்து வரும்போது 2 பேர் பாதுகாப்பாக இருப்பாங்க, மேலேருந்து போகும்போது வண்டி பாதுகாப்பாக இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் எப்போ வேணாலும் தாக்குதல் நடக்கலான்னு. அப்போ பகல் நேரத்தில் டென்ட்டில் படுத்துருப்போம். திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ ஒரு மலை உச்சியிலேருந்து இந்த போராளி குழுக்கள் வந்து ஷூட் பண்ணுவாங்க, தடன்னு எந்திரிச்சு ஓடணும் இப்படின்னா, அதாவது சினிமா காட்சிகளை போல் ஒன்றொன்றும் சொல்லிக்கிட்டே இருப்போம். இரவு நேரத்தில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நாகாலாந்துலலாம் மணிப்பூர்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே வந்து சில சப்தங்களையும் சில விசில் இதெல்லாம் அடையாளமாக வச்சுருப்போம். ஏன்னா யார் இருக்கான்னு தெரியாது. ஒரு காவலருக்கும் இன்னொரு காவலருக்கும் தூரம் இருக்கும் பாதுகாப்பில். அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற பாஷை, அந்த சம்பாஷணை இருக்கு இல்லையா, அது சரியாக சேரலைன்னு சொன்னால் இருட்டில் துப்பாக்கி சத்தம் மட்டும் கேட்கும், சுட்டது யாருன்னு தெரியாது. சிஆர்பிஎஃப் வீரனா இல்லை ஆப்போசிட்டில் இருக்கவனான்னு தெரியாது, காலையில் தான் தெரியும். திடீர்னு குளிச்சுட்டு இருப்போம், தண்ணி தொட்டி வந்து விழுந்து அதில் இறந்து போயிருக்காங்க இப்படின்னு ஒவ்வொரு அதிர்ச்சி தகவல்களாகவே நான் கேட்டிருக்கேன். நான் திரைப்படங்களுக்கு போவாங்க வீரர்கள், சிஆர்பி வீரர்கள் வந்து திரைப்படங்களுக்கு போகும்போது அப்படி யாராவது ஒரு 4 பேர் படம் பார்க்கணுன்னா தியேட்டர்களில் ரொம்ப குறைவாக தானே இருக்கும். அந்த மலையில் 4 பேர் உள்ளே இருந்தால் ஒரு ஆள் தியேட்டருக்கு வெளியே பாதுகாப்புங்க நாங்கள் நிற்போம். நண்பர்களே வீரர்களே 4 பேர் உள்ளே இருந்தால் வெளியே ஒரு ஆள் பாதுகாப்புக்கு நின்றுட்டு, அவங்க வந்ததுக்கப்புறம் அடுத்து இவர் வேறு ஒரு டீமோடு போகும்போது இன்னொருத்தர் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. ஏன்னா இந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் எப்பொழுதுமே குறிவைக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க போராளி குழுக்கள்னால அப்படின்ற இந்த தகவல்களை எல்லாம் கேட்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேடா அப்படின்றத எனக்கு தோணுச்சு. அதில் அவனுக்கே பர்சனலாக அடுத்து ஒரு நிகழ்வு என்ன நிகழ்வுன்னா, வேறு ஒரு இடத்துல திருமணம் செஞ்சாச்சு. இப்போ அதுவும் என்னுடைய உறவுக்கார பொண்ணு தான், என்னுடைய அக்கா பொண்ணு தான் திருமணம் செய்தான். இப்போ வந்து இந்த இந்த பாடல் காட்சியோடு ஒத்து போனதுனால தான் இவ்வளவு நினைவு எனக்கு டக்குன்னு வந்துருச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு வர்றது வரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லை. வந்ததுக்கப்புறம் அவனுக்கு முதல் குழந்தை பிறக்குது. ஆனால் முதல் குழந்தை இறந்துடுது. பிறந்த உடனே இங்கே இறந்துடுது மதுரையில். இப்போ போல் இந்த பாடல் காட்சியில் காட்டுறது போல் வீடியோ கால் இல்லை, செல்ஃபோன் கிடையாது, பார்க்குறதுக்கெல்லாம் அப்போ வாய்ப்பு இல்லை. 92 93 காலகட்டத்திலலாம் எதுவுமே இல்லை இல்லையா. அப்போ லீவு அப்ளை பண்ணால் லீவு கொடுக்கல அப்படின்றதான் அவனுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. அங்கேருந்து தொடங்குது. லீவு கேட்குற அவன் என்ன சொல்கிறான், எனக்கு இன்னும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது இறந்துருச்சு, அதுக்கு ஒரு ப்ராசஸ் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த ப்ராசஸில் லீவுக்கு கிடைக்கல. நான் வந்து அவன் அந்த லீவு அந்த ப்ராசஸ் முடிஞ்சு வந்து பார்க்கும்போது அது வரைக்கும் குழந்தைய வச்சுருக்க முடியாது இல்லையா, அதை அடக்கம் பண்ணியாச்சு. அப்போது இப்போ அந்த இடத்துல நின்று சொல்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, இவ்வளோ நான் போராடி இந்த வேலையை நான் நேசித்து நான் கூட இருந்து கடைசியில் என்னுடைய இப்போ குழந்தை இறந்தது கூட எனக்கு லீவு கிடைக்கல, அது என்ன காரணன்றது தெரியலை, அதில் தாமதமானதுண்டு. அதற்கு பின்னாடி அவன் வந்து சிஆர்பி வேலை வேணான்றது அது ஒரு ப்ராசஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அது எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து
பிஆர்சியில் மாதிரியில் பாண்டியன் ரோட்வேஸ் இல்லையா கார்பரேஷனில் அங்கே வேலைக்கு சேர்ந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது இந்த பாடல் காட்சியை பார்த்த உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது இந்த கதைகள் எல்லாமே கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள். இவ்வளவு கடினமான ஒரு உழைப்பு, இவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வேலை செய்யக்கூடியவர்களை தான் நம்ம சினிமாவில் அதிகமாக வந்து இராணுவ வீரர்களை காவல்துறை மட்டும்தான் பார்த்துருப்போம். சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப்லாம் பற்றி நம்ம பார்க்குறதில்ல, யாரும் அதை சொல்கிறதும் இல்லை, அதை பற்றி தெரியவும் தெரியாது. ஆனால் இவர்களுக்கு எல்லாத்தையும் விட எல்லா இடத்துலையும் ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல பூரா சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருக்கிறாங்கன்றது மட்டும் மறுக்க முடியாத உண்மையாக நான் உணர்கிறேன். அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து இந்த வீடியோவை எடுத்து இந்த பாடலை எடுத்தவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி ஒரு நிகழ்வுக்கு பெருந்தன்மையோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டிஐஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நான் இந்த துறையை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை சொன்னேன். இதில் இருக்கிற முழுமையான விஷயங்களை, ஏன்னா இதை வெறும் இசை வெளியீட்டு விழாவை கடந்து போயிடாமல், ஒரு ஆல்பம் ரிலீஸாக கடந்து போயிடாமல், இதன் மூலமாக சமூகத்துக்கு என்ன நன்மை ஏற்பட போகிறது, அல்ல இந்த துறை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பாதுகாக்கிறாங்க. ஏன்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம வேறு ஒன்று வச்சுருப்போம். இந்த நாடு பல்வேறு மக்கள்களால் இயங்கிக்கிட்டு இருக்கு. நமக்கு ரொம்ப பரிச்சயமானது இப்போ கையில் இருக்கிற செல்ஃபோனு, யூடியூப்பு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அரசியல், டெய்லி நடக்கிற டிபேட்டு, இதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருது. இதை தாண்டி ஒன்று இருக்குது. நம்ம இந்த இடத்துல உட்காந்து நிம்மதியாக பேசிக்கிட்டு இருக்கோம்னா யாரோ அங்கே தங்களோட உயிரை கொடுத்து பாதுகாக்கிறனால தான் நம்ம இங்கே உட்காந்துருப்போம். அது வெளியே நிற்கிற காவல்துறையாக இருக்கலாம், அல்லது எல்லை பாதுகாப்பு படையாக இருக்கலாம், யாரோ இருக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இந்த நிகழ்ச்சியை அதுக்கு பயன்படுத்தணுன்றது எனக்கு தோணுனது. அதை நான் பயன்படுத்திக்கிட்டு மரியாதைக்குரிய அருண்குமார் டிஐஜி அவர்கள் இதற்கு சரியான பதில் தந்து அது சரியான முறையில் இந்த செய்தியை கொண்டு போய் உங்கள் மூலமாக மக்களிடம் சேர்க்கணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Thank you so much, sir. CRPF, sir, please tell some words about this. திரு அமீர் டைரக்டர் அவர்கள், மேடையில் வீட்டிற்கும் சார்ந்தவர்கள், எனது அருமை எனது துறை நவீன், இந்த படத்தை இயக்கிய நவீன் மிகவும் எனக்கு பெருமையாக உள்ளது. மற்றும் ஆடியன்ஸ், இந்த படம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டு. ஏன்னா அமீர் சார் சொன்ன மாதிரி நம்ம வேறு கதைகள்லாம் பார்த்துருக்கோம். சிஆர்பிஎஃப் வந்து வேர்ல்ட்லேயே மிகப்பெரிய பேராமிலிட்ரி ஃபோர்ஸ். ஆர்மி தனி இருக்குது, போலீஸ் தனி இருக்குது. இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே 3 லட்சம் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ எங்களோட மேண்டேட் என்னென்னா, சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் கீழே வரும், யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி. எங்கெல்லாம் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இருக்கோ, சேலஞ்சஸ் இருக்கோ, அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு டிப்ளாய் பண்ணுறது சிஆர்பிஎஃப் தான். ஜம்மு காஷ்மீர், நார்த் ஈஸ்ட், இன்க்ளூடிங் அஸ்ஸாம், மணிப்பூர். இப்போ மணிப்பூரில் பிரச்சனையாக இருக்குது. 2 இனக்குழுவும் வந்து 2 பேரும் வந்து தே வாண்ட் டு ஃபினிஷ் ஈச் அதர். இப்போ ரீசெண்டாக 1 வீக் முன்னாடி வந்து லடாக்கில் வந்து பிரச்சனை, அங்கே பெரிய கலவரம் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இங்கே இருக்கிற கோயம்புத்தூர் இருக்கிற எங்கள் ஃபோர்ஸ் வந்து 450 பேர் வந்து ஏர்லிஃப்ட் பண்ணி நாளைக்கு வந்து லேண்ட் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா, தெலுங்கானா, அதை ஒட்டி உள்ள சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இங்கெல்லாம் இருக்கிற ரொம்ப நாளாக இருக்கிற நக்சலிசம், மாவோயிஸ்ட், மாவோயிஸ்ட் அங்கேயும் வந்து பெரிய ஃபோர்ஸஸ், ஆயிரக்கணக்கான ஃபோர்ஸஸ் அங்கேருந்து டிப்ளாய் ஆகிருக்கு சிஆர்பிஎஃப். அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் கலவரம், மத கலவரம், ஜாதி கலவரம், எங்கெல்லாம் ஆல் ஓவர் கண்ட்ரி, ஆல் த்ரூ அவுட் 30 ஸ்டேட்ஸில் எங்கெல்லாம் இருக்கோ
ஸ்டேட் கவர்மெண்ட்னால் டீல் பண்ண முடியல, லோக்கல் லா அண்ட் ஆர்டர்னால் டீல் பண்ண முடியலன்னா ஃபஸ்ட்டு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறது எங்களோட இன்னொரு அமைப்பான ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் RAFM. ஸோ அந்த மாதிரி இன்டர்னல் செக்யூரிட்டி, உள்நாட்டு பாதுகாப்பில் ஃபஸ்ட்டு ரிலே பண்ணுறது CRPF. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டர்ஸ்லையும் இப்போ ரீசெண்டாக VIP செக்யூரிட்டி, அப்புறம் பந்தோபஸ்த், பெரிய பெரிய கோயில்கள், திருவிழாக்கள், பெரிய ப்ரொசஷன், இதுக்கெல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து CRPF வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால எங்களுக்குள்ள ஒரு எங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, பட்டாலியன், அது கீழே கம்பெனிஸ். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஒரு வருஷமும் ரெக்ரூட்மெண்ட் 10,000 15,000 பேர் வந்து எடுத்துகிட்டே தான் இருப்போம். ஜவான்ஸ், கான்ஸ்டபிள்ஸ், சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க எங்கள் இதுலேயும், இன்ஸ்பெக்டர்ஸ், அசிஸ்டன்ட் DSP ரேங்கில், கமாண்டன்ட் சமம், அதுக்கு அடுத்த இது வந்து DIG, IG அந்த மாதிரி. ஸோ ஒரு பெரிய ஒரு செட்டப் இருக்குது. அது எப்படி இவால்வ் ஆச்சுன்னா நீட் பேசிஸ், ஒரு சிச்சுவேஷனுக்கு என்ன தேவை, இப்போ ஒரு இப்போ ஒரு கலவரம் நடக்குது, அதை எப்படி வந்து எதிர்கொள்ளணும், அப்போ அங்கே இருக்கிற ஃபோர்ஸ் 50 பேர் 100 பேர் பத்தலை, மறுபடியும் வேறு ஃபோர்ஸ் எப்படி வந்து எடுத்துகிட்டு வருது, இந்த மாதிரி ஒரு சேலஞ்சுக்கு நான் அந்த ஃபோர்ஸஸ் வந்து லேர்ன் பண்ணி இப்போ வந்து இது பிகம் மச் பெட்டர். நீங்கள் எல்லாம் கூட செய்திகளில் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து நக்சல்லாம் இட் இஸ் இன் லாஸ்ட் லெக், முடிய போகுது. லாஸ்ட்டு அந்த பஸ்தர்னு சொல்லுவாங்க, ஃபுல்லாக ட்ரைபல் ஏரியா, சத்தீஸ்கரில் சவுத் சத்தீஸ்கரில் இருக்க பஸ்தர் ஏரியா, இப்போ அங்கே கூட வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது எல்லா இடத்துலையும். முன்னாடி சொன்ன மாதிரி காஷ்மீர்லேயும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஃபார் பெட்டர், இன்ஃபில்ட்ரேஷன்லாம் கம்மியாக இருக்குது. இப்போ மணிப்பூர்லேயும் இப்போ வந்து சீஸ்ஃபயர்னால் அந்த இனக்குழுக்கள் ஒன்றுக்கு ஒன்று வந்து மோதிக்கிறாங்க, அதனால் ஒன்றுக்கு ஒன்று வந்து கவர்மெண்ட் லெவலில் பேசி அங்கே ஒரு விதமான அமைதி வந்துட்டுருக்கு. அது மாதிரி ஒரு நேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பீஸ் வேணும், அமைதி வேணும். நம்ம தமிழ்நாடு நம்ம சொல்கிறோம் இவ்வளோ முன்னேறிருக்கு அப்படின்னா எதனால்? கொஞ்சம் பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம், 80s 80களில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, தேனி இந்த சைட்லாம் தலை தூக்க பார்த்துச்சு இந்த சேம் நக்சலிசம். ஸோ அப்போல்லாம் இருந்த போலீஸ் லீடர்ஸ், அப்போ இருந்த பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பொலிட்டிக்கல் வில் இருந்துச்சு அப்போ. ஸோ தே ஸ்ட்ராங்லி புட் ஆன். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் வந்து இப்போது பொதுவெளியில் வரணும். இது ஒரு கதையாக, இது ஒரு கற்பனையாக இருந்தாலும் இந்த ஒரு கதைகள், இந்த ஒரு முக்கியமான ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் இஷ்யூஸ் எல்லாம் வெளியே வரணும். நாட் ஓன்லி அந்த நேட்டிவிட்டி, வில்லேஜ், சிட்டி சம்மந்தமான வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு மீறி இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் நம்மளோட உயிர்கள், நம்மளோட ஒரு உயிரும் எவ்வளோ முக்கியமோ, ஸோ அதில் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்குது, இந்த மாதிரி ஃபோர்ஸஸ், இது என்ன செட்டப் இருக்குது, இதெல்லாம் மக்களுக்கு வந்து தெரியணும். இதெல்லாம் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது, இப்படி தான் நடந்துட்டுருக்குன்னு தெரியணும். அப்போ தான் தே வில் பிகம் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ், தே வில் அப்ரிஷியேட் தி திங்ஸ். ஸோ அமீர் சார் சொன்ன மாதிரி எஸ், எங்கள் இதில் நிறைய இப்போ ஸ்டேட் போலீஸ்னால் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து வாங்கிக்குவாங்க போஸ்டிங்கு. இன்ஸ்பெக்டரு, சப் இன்ஸ்பெக்டரு, ஏட்டையெல்லாம் பக்கத்துலேயே வந்து வாங்கிக்குவாங்க போஸ்டிங். பட் எங்கள் இதில் அப்படி இல்லை. ஏன்னா 3000 கிலோமீட்டர் நார்த் சவுத்து, 3000 கிலோமீட்டர் ஈஸ்ட் வெஸ்ட்டு. ஸோ எங்கே ப்ராப்ளம் இருந்தாலும் அங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து மூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் எங்களோட ப்ரொஃபஷனே அப்படி தான். இப்போ நானும் வந்து கொஞ்சம் வருஷம் இருந்தேங்க. இப்போ நாளைக்கு நான் வந்து சத்தீஸ்கர் போகிறேன், ஜெகதல்பூர்ங்கிற ஊருக்கு போகிறேன். ஸோ அந்த மாதிரி எங்களோட ப்ரொஃபஷன் அப்படி தான். அது தெரிஞ்சு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். பட் அதே விதத்தில் அங்கேயும் வந்து வெல்ஃபேருக்கு, நல்ல தரமான உணவு, தரமான ஒரு அக்காமடேஷன், இதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணுது கவர்மெண்ட். அது இல்லாமல் இப்போல்லாம் லீவெல்லாம் நல்லா வந்து ரெகுலரைஸ் ஆகிடுச்சு. மினிமம் ஒரு ஜவானுக்கு, ஒரு கான்ஸ்டபிளுக்கு, எனி ரேங்க் வந்து மினிமம் 75 நாள் வந்து கொடுத்துறாங்க. வருஷத்தில் 75 நாள் வந்து போதுமானதாக இருக்குது. 2 தடவை 3 தடவை ஊருக்கு போயிட்டு வரலாம். 20 days
அது இல்லாமல் நிறைய வெல்ஃபேர் மெஷர்ஸ் இப்போல்லாம் கவர்மெண்ட்டு இப்போ அங்கேயே வெளியூர்லேயே இருந்தாலும் நம்ம சென்னையில் ஆவடியில் ஒரு குரூப் சென்டர்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து 1800 குவார்ட்டர்ஸ் இருக்குது. வெளியே போனாலும் நம்மளோட ஃபேமிலி பசங்களை அங்கே வந்து வச்சுக்கலாம். 10 வருஷம் 15 வருஷம் கூட வந்து வச்சுக்கலாம். பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, கேந்திரிய வித்யாலயா சென்ட்ரல் ஸ்கூல் இருக்குது, கேன்டீன் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது, உள்ளேயே வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பசங்களுக்கு பலவிதமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லித்தரோம். ஸ்விம்மிங் இருக்குது, சிலம்பம், கராத்தே, பேட்மிண்டன், இந்த மாதிரி ஒரு அதான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் வந்து அவ்வளோ வந்து பார்த்துக்கு. ஏன்னா அல்டிமேட்லி எங்களோட ஃபைட்டிங் ஃபோர்ஸ் வந்து ஜவான்ஸ் தான். அதனால் அவங்களோட வாழ்க்கையும் அவங்களோட ஃபேமிலியும் பார்த்துக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து அட்மோஸ்ட் எஃபர்ட்ஸ் வந்து எடுக்குது. எஸ், எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது தான், அந்த ஃபேமிலி விட்டுட்டு இருக்கிறது அது வந்து மிகப்பெரிய ஒரு வந்து இஷ்யூ தான். அது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறது அது ஒரு இஷ்யூ தான். ஸோ அதனால் இப்போ அந்த இதுவும் கொண்டு வந்திருக்கோம். எல்லா இந்த மாதிரி சென்டர்லேயும் ஒரு பெரிய காம்போசிட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு 50 பெட் ஹாஸ்பிட்டல். ஸோ உள்ளேயே வந்து மருத்துவம் வந்து பார்த்துக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸும் நிறைய வந்து இம்ப்ரூவ் வந்து ஆகிட்டுருக்கு. அமைதி ஆல்மோஸ்ட் எல்லா பகுதியிலையும் அமைதி வந்துட்டுருக்கு. பட் ஸ்டில் புதுசாக வரும். நம்ம நாடு வந்து பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட மொழிகள், இனங்கள், ஆஸ்பிரேஷன்ஸ், அர்பன் ரூரல் டிவைடு, ரிச் புவர் டிவைடு, 140 நிதி கிராஸ் சைனா வந்து ஹோமோஜினியஸ். அங்கே 95% வந்து ஹன்ஸு தான், ஒரே வந்து இனக்குழு அங்கே. அதனால் அவங்களால கொஞ்சம் சீக்கிரமாக ஹோமோஜினியஸாக வந்து சீக்கிரமாக முன்னேற முடியுது. நம்ம இங்கே பல பிரச்சனைகள் இருக்கும், காம்ப்ளிகேட்டட். பட் ஸ்டில் நம்ம வந்து we are marching forwards in spite of so many differences, complications. ஸோ அதனால் வரக்கூடிய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எங்களை மாதிரி ஃபோர்ஸஸ் வந்து நாங்களும் ட்ரெயின்டாக நாங்களும் தயாராகும். ஸோ ஐ திங்க் அமீர் சாரோட கேள்விகளை ஓரளவுக்கு நான் டச் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் நம்ம நவீனுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். ஸோ இதை வச்சு நம்ம எங்கள் ஃபோர்ஸ் சென்ட்ரல் ஃபோர்ஸ் பற்றி இன்னும் பல விதமான இந்த மாதிரி வீடியோக்கள் பொது வெளியில் வரணும், லான்ச் பண்ணணுன்னு என்னோட வந்து வேண்டுகோள். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. Now I'd like to request Thiru Aparas avargal. So please come on to the stage. Thank you. So next, I'd like to request Thiru Chris Thirukumaran avargal, director. So அவர் பேர் சொன்னாலே நமக்கு மைண்ட்ல வரக்கூடிய ஒரே படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான் கராத்தே. So that is the most beautiful film actually. ஒரு காமெடியான ஃபிலிமு கூட. எல்லாருக்கும் மாலை வணக்கம். அண்ணன் அமீர் அண்ணன் வந்து பருத்தி வீரன் மிகச்சிறந்த படம் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அழுத்தமான ஒரு உரை கொடுத்துட்டாரு. ஆஃபீஸர் அருண் சாரும் அதுக்கு பக்கபலமான ஒரு தரமான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. இதுக்கு பக்கத்தில் நான் ஏதாவது அமைச்சராக பேசினேன்னா அது நீர்த்து போயிடும்னு மட்டும் தெரியுது. அதனால் எல்லாரையும் வாழ்த்திட்டு இதிலிருந்து விலகிக்கிறேன். இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, தமிழில் சொல்லுவாங்க, பாடல் இனிது பொருள் பொதிந்த பாடல் அதனினும் இனிது அப்படிம்பாங்க. நம்ம நண்பர் கவிஞர் நேத்ரா சார், நான் கரெக்டாக சொல்லியிருக்கேனா இல்லையான்னு அப்புறம் சொல்லட்டும், ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கான்செப்டை எடுத்து பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பான ஒரு முயற்சி. அது வந்து ஒரு தரமாகவும் இருந்தது. ஆக்சுவலாக இந்த காம்பவுண்ட் வந்து இங்கேருந்து தமிழ் இசை நிறைய இடத்துல போய் ஜெயிச்சிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ராஜா சார் இங்கேருந்து தான் அற்புதமான இசைகள்லாம் கொடுத்தாரு. அதே இடத்துல நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க, இது ஒரு குட் சைனாக எடுத்துக்கங்க. மேலும் நீங்கள் வந்து அற்புதமான சில பாடல்கள் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். வந்திருக்கும் என் சகோதரர்கள் அனைவருக்கும் நான் வந்து ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அமீர் சார் என்னோடய ஃபேவரைட். அவர் பக்கத்தில் உட்கார்ந்தது பெருமையாக நினைக்கிறேன்.
அவரை மாதிரி ஒரு பருத்தி வீரன் படம் எடுக்கணும்னு எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது ஒரு ஆசை. அற்புதமான ஒரு உரை. அதனால் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன், அதை நீத்து போக செய்ய விரும்பலை. நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். Thank you so much, sir. So next, I would like to request Thiru Meera Kadiravan, sir, director and producer, to say some words. இயக்குனர் அமீர் சார் உள்ளிட்ட மேடையில் இருக்கும் எல்லா ஆளுமைகளுக்கும், அரங்கத்தில் குழுமியிருக்கும் விருந்தினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். 3 டாட்ஸ் மியூசிக். ஃபரூக் என்னுடைய நீண்ட நாள் நண்பர். என்னுடைய எல்லா ஏற்ற இறக்கங்களிலும் எல்லா காலங்களிலும் உடன் இருந்தவர். அமீர் சார் சொன்ன மாதிரி கூடுதல் விவரங்கள் எதுவுமே இல்லாமல் ஃபரூக் கூப்பிட்ட உடனே வந்தேன். நான் ஒரு நல்ல ப்ரொடியூசர். அவர் ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப அழகான ஒரு படம், நீர்நிலம் காற்று. தொடர்ந்து நிறைய விஷயங்களை உரையாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். நிறைய செய்யணுங்கிற கனவுகள் அவருக்கு இருக்கு. ஃபரூக்குக்கும் அதன் பின் உழைக்கும் அத்தனை பேருக்கும் இந்த நிறுவனம் தமிழ் மட்டும் இல்லை, சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக மாறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாடல் எழுதிய ஆப்பா ராசா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிஞர். அவர் எனக்கும் ஆப்பா ராசாவுக்கும் இடையில் ஒரு நல்ல அனுபவம் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் புதிய பார்வையில் நிருபராக இருக்கும்போது என்னை ஒரு அழகான பேட்டி ஒன்று எடுத்திருந்தார். அது எப்போவுமே என்னுடைய ஆகச்சிறந்த பேட்டிகள் அது ஒன்று. தமிழின் அடுத்த கட்ட சினிமா, ஒடுக்கப்பட்டவர்களின் சினிமான்னு 2010 வந்து ரொம்ப விரிவான ஒரு பேட்டி வந்து. ஸோ அவருடைய பாடல்கள் எல்லாமே கவனிச்சுட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒரு பாடலாசிரியர், நல்ல ஒரு நண்பரும் கூட. இதோடைய இசையமைப்பாளர் ரியான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கார்த்திக் நேதா மேடையில் மகிழ்நன் எல்லோருமே ரொம்ப மனசுக்கு நெருக்கமான இருக்காங்க. கார்த்திக் நேதா என்னோடய ஹபீபியில் ரொம்ப அழகான ஒரு பாடல் எழுதியிருக்காரு. நண்பர் யுகபாரதியும் இன்னைக்கு வரதா இருந்தது, அவரும் எழுதியிருக்கிறாரு. இது எல்லாமே ஃபரூக்கோடைய அன்புனால சாத்தியப்பட்டது தான். வந்து எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக பிஸியாக இருக்கக்கூடியவங்க. அவங்க ஃபரூக்குனால தான் வந்தாங்க. நானுமே ஃபரூக்குக்காக மட்டும்தான் வந்தேன். வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த ஆல்பம் குறித்து அமீர் சார் ரொம்ப அழகாக எப்பவும் போல் அவரோட உரை ரொம்ப முத்தாய்ப்பாக அந்த நிகழ்ச்சியில் இருக்கும். எனக்கு இந்த ஆல்பம் பார்க்கும்போது எனக்கு மலையாளத்தில் மம்முட்டி நடித்த உண்டான ஒரு மலையாள படம் ஞாபகம் வந்தது. மலையாள படம்னா அதுக்கு சாயல் இருக்குன்னு சொல்ல வரல. பொதுவாக இப்போ இங்கே நிறைய அந்த வீரர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. இப்போது நம்ம எதன் வழியாக ஒன்றை பார்க்குறோம்னு இருக்கு. இப்போ நம்ம மாவோயிஸ்டுகள், இங்கே இருக்கக்கூடிய நக்சல்ஸ், அந்த வழியாக பார்க்கும்போது அமைதி யாருக்கான அமைதின்னு தெரியும். அதை வந்து மகிழ்நன் பேசுவார்னு நினைக்கிறேன். மகிழ்நன் அதை பேசுகிறதுக்கான ரொம்ப அரசியல் நிபுணத்துவம் உள்ள ஒருத்தர். பாடல் எழுதிய அப்பா ராசா, நடிச்சிருக்கிறவங்க ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறீங்க. ரொம்ப 2 பேர் ரொம்ப நீங்கள் நடிகர்கள். ஓகே சூப்பர். நல்லா பண்ணியிருக்கீங்க, இயல்பாக பண்ணியிருக்கீங்க. சவுண்டாக ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுடைய சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபரூக் நிறைய ஆல்பம் பண்ணணும், எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே பொருளாதாரமாக மாறணும். அது வந்து ரொம்ப பெரிய பலமாக இருக்குது. நம்ம செலவு பண்ணுறது இன்றைக்கெல்லாம் காலகட்டத்தில் ஆடியோங்கிறது பிஸ்னஸே இல்லை. அது வந்து நிஜமாகவே சொல்லப்போனால் இன்றைக்கி ஆடியோக்கெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ பிரமாதமான பாடல்கள் பண்ணாலும் அது எவ்வளோ ரீச் ஆகுதுங்குது. நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. வெறுமனே பாடல்கள் சரியாக வந்ததுனால மட்டுமே, ஒரு தரமாக இருக்கிறதுனால மட்டுமே அது போய் சேருதில்லை. அது ஒரு பெரிய விளம்பரம் தேவைப்படுது. இன்றைக்கி மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்களுடைய பாடல்களே ஒரு பாட்டு ஹிட் ஆகணும்னா அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்ஜெட் செலவு பண்ணி அந்த பாட்டை ரீச் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அதிக திறமை, அதிக தரம், அதிக உழைப்புங்கிறத தாண்டி இன்றைக்கி அதிக வியூஸுங்கிற இடத்துக்கு வந்துருச்சு வந்து. ஸோ அதை கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. 3 டாட்ஸ் நிறுவனம், ஃபரூக் அதை வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். பொருளாதாரமாக நம்ம வந்து ரொம்ப ஜெயிக்க வேண்டிய தேவை இருக்குது. நவீன்குமார் ரொம்ப அழகான ஒரு கவிதை மாதிரி இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அது நீங்கள் சினிமாக்குள்ளார தொடர்ந்து படங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக நீங்கள் அமரர்கள் போல் படங்கள் செய்யுங்கள். அதே நேரங்களில் அமரர்கள் தண்டகாரணியம் போல படங்களும் இங்கே தேவைப்படுது.
உங்களுடைய பார்வையில் அந்த அனுபவம் உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கும். வந்து இப்போது சத்தீஸ்கர் மாதிரி பஸ்தர் மாதிரியான காடுகளுக்குள்ளார இந்தியாவின் தேசத்தின் வழியாக பார்க்குறதன் வழியாக அந்த மக்களின் வழியாக பார்க்கும்போது அது இன்னும் சொல்லப்படாத கதைகள் நிறைய இருக்கும். அந்த கதைகளையும் உள்படுத்தி நீங்கள் இன்னும் நிறைய தொடர்ந்து இயங்கணும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஃபரூக், உங்களுடைய வெற்றி என்னுடைய வெற்றி. நீங்கள் இன்னும் பெருசாக ஜெயிக்கணும். இறைவன் உங்களுக்கு எல்லா ஆசையும் தருவான். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ கவிதை பிரபஞ்சத்தின் சூரிய துளி அப்படின்னாலே நம்ம கார்த்திக் நேதா அவர்கள் தான். ஸோ நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ரெக்வெஸ்ட் திரு கார்த்திக் நேதா, லிரிசிஸ்ட், டு சே சம் வேர்ட்ஸ். அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். முதல்ல ஆமாம், ஃபரூக் ஐயா, ஆமாம், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட நிலம் நீர் காற்று அந்த திரைப்படத்துக்காக எழுத போய் தான் ஐயாவை சந்தித்தது. ஒரு கனிந்த உள்ளம் கொண்ட மனிதர். ஆமாம், அந்த ஒரே ஒரு காரணம் தான் இங்கே வந்தது. வேறு பாட்டு எழுதுகிறேன் கவிஞர் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் இல்லை. ஒரு கனிந்த மனிதனுடைய தம்பியாக இங்கே வந்து நிற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஐயா. அந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இப்போது அந்த 3 டாட்ஸுங்கிற ஒரு பேரோட மீண்டும் வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாடலை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஆமாம், சிறப்பான காட்சி அமைப்புகள். ஆமாம், அது ஒரு என்ன சொல்கிறது, காவல் துறை பக்கமாக இருந்துட்டு அது உங்களுக்குள்ள சினிமா இருக்குது வரதுங்கிறதே ஒரு பெரிய வியப்பாக தான் இருக்குது. சினிமா அப்படி எல்லையில் இருக்க உங்களை வரைக்கும் போய் தாக்குதுங்கும் போது அந்த சினிமாவை எப்படி கையாளணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஒரு பொறுப்பும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வேணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் எனக்கு தெரியுது. கண்டதையும் எடுத்துக்கிட்டு காசு பண்ண பார்த்துட்டு ஒரு மியர் ப்ளஷர் மட்டுமே, எப்படி ஒரு சதையை விற்பதை எப்படி வந்து ஒரு கேவலமாக இந்த சமூகமாக நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு மியர் ப்ளஷர், வெற்றி இன்பத்தை மட்டுமே விற்று படம் பண்ணுறதும் அதே மாதிரி தான். அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த சூழல் கொண்டு போய் நம்மளை அங்கேயே தள்ளுதுங்கும் போது இல்லையா, இது நம்ம அத்தனை பேருக்குமே இதில் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். குறிப்பாக பணம் போடக்கூடியவங்களுக்கு அந்த பொறுப்பு இது ஒரு தொழிலாக இருக்கிறதுனால அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். 3 டாட்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் அடிப்படையில் ஃபரூக் ஐயா பற்றி எனக்கு தெரியும். ஒரு அறத்தை நம்பி அறத்தை வாழாக கொண்டு இயங்கக்கூடியவர். அதனால் அவர் இந்த 3 டாட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றுமே வெறுமனே மிகர் ப்ரெஷருக்காகவும் மிகர் பிஸ்னஸ்க்காகவும் இல்லாமல் இருக்காது, உறுதியாக இருக்காது. ஒரு நோக்கத்தை, ஒரு தொலைவான ஒரு நோக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த பாடல் மாதிரி நிறையா நம்ம வாழக்கூடிய இந்த கான்டெம்பரரி வாழ்க்கைக்குள்ள சொல்ல முடியாத நிறைய சிக்கல்கள் நமக்குள்ளே இருக்குது. இந்த நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய சிக்கல் நிறைய உண்டு. நமக்கு அடிப்படையில் மனிதனாக நமக்கு நிறைய சிக்கல் உண்டு. ஒரு ஆணா ஒரு சிக்கல் உண்டு, ஒரு பெண்ணா ஒரு சிக்கல் உண்டு. ஆனால் நிறுவனங்கள் ஏற்படுத்தக்கூடிய சிக்கல் இருக்கு இல்லையா, அதை பற்றி எல்லாம் படமும் பாடலும் வருதான்னு கேட்டால் வரதே இல்லை. வெறுமனே ஒரு மேல் மனதினுடைய இச்சைகளுக்கு இணங்க அதை தடவி கொடுக்குற மாதிரியான பாடல்களாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு எப்படி பாட்டை கேட்போம் நாமளே, எப்படி இந்த தலைமுறை பாட்டை கேட்கணும், நம்ம எந்த முகத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும்? இந்த தலைமுறை பாட்டை கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு பாட்டு கேட்குற அறிவே இல்லை நம்ம சொல்கிறோமே. நமக்கு என்ன அறிவு இருக்குன்னு நான் கேட்குறேன். இந்த மேடையின் மூலமாக தரக்கூடிய நமக்கு எந்தாவது ஒரு பொறுப்பு இருக்கா? இன்றைக்கு ஓடக்கூடிய திரைப்படங்களில் நம்ம கேட்கக்கூடிய ரீல்ஸ் சொல்லக்கூடிய பாடல்களில் ஏதாவது ஒரு படம், ஏதாவது ஒரு பாடல் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அல்லது ஒரு ஆழமான தமிழ் அல்லது இந்திய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு வந்திருக்கா? அப்படி வந்தது தான் நம்ம ஓட விட்டுருக்கோமா? இதெல்லாம் எல்லாருக்கும் அது பொறுப்பு இருக்கு இல்லையா? அதனால தான் அது எல்லாமே அந்த வணிகம்னு அப்படி போய் பணம்னு போடுறதுனால தான் 3 டாட்ஸ் மாதிரி இதெல்லாம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். அது மீண்டும் வரணும்னு நினைக்கிறேன். 3 டாட்ஸ் மாதிரி நிறையா வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாணர் மரபுங்கிறது நம்மளுடைய தமிழ் மரபு. பாடலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஜஸ்ட் லைக் தட் பாட்டை கையாண்டுக்கிட்டு இருக்கோம். நான் பாட்டு எழுதுறாங்க ஒரு அடிப்படையில் பாட்டு கேட்குறவங்கிற ஒரு உரிமையில் நான் பேசுகிறேன். ஆமாம், பாணர் மரபுங்கிறது நம்மளோட சாதாரண மரபு இல்லை. நம்மளுடைய நாட்டார், நம்மளுடைய ரத்தத்தில் அவ்வளோ ஆழமாக இருக்குது பாடலுங்கிறது. அப்படி பாணர் மரபுலேருந்து சங்க மரபு வந்து அதன் பிறகு வந்து இப்போ பக்தி இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்து தமிழிசை அவங்க மேலே கொண்டு வந்து
பிறகு கீர்த்தனைகள் வந்து சித்தர் பரம்பரை ஒன்று வந்துச்சு நம்ம நாட்டுக்குள்ளே இல்லையா, தமிழ்நாட்டுக்குள்ளே சித்தர் மரபுன்னு ஒரு மரபு வந்துச்சு. செஞ்ச அத்தனை தப்புக்குமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு மரபு மீண்டும் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு இந்த 3 டாட்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் கை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். செய்கிற தப்பெல்லாம் சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு கவிஞன், சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், நம்மெல்லாம் இப்படி தான் இருக்கோம், நம்ம கேவலமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலைஞன் இந்த 3 டாட்ஸ் மாதிரியான நிறுவனத்திலேருந்து வெளிவரணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த பாடல் அதற்கான ஒரு தொடக்கமாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அன்பு நண்பர் நவீன் அவர்களுக்கும் ரயான் அவர்களுக்கும் மற்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். மீண்டும் ஃபருக்கையா, நீங்கள் நல்லா இருக்கணும். மீரான சொன்ன மாதிரி இது பொருள் ஈட்டக்கூடிய இடம்னா பொருளையும் ஈட்டி இறைவனின் அருளையும் நீங்கள் ஈட்டணும். அறத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்குமே தெரியும். அந்த அறத்திலிருந்து இந்த எல்லாமே நடக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். அமீர் அண்ணாக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். அண்ணாவோட அந்த நேர்மையான பேச்சு இருக்குல்லையே, அது ரொம்ப பிடிக்கும். அதுதான் பாடலாகவும் வர வேண்டும் நான் நினைக்கிறேன். நான் எழுதுகிற படங்கள் பெரும்பாலும் அப்படி தான் கருத்தில் கொண்டு எழுதுறது. சில பாடல்கள்லாம் வேணானே நான் சொல்லிடுறது. மனசுக்கு பிடிக்காமல் ஒன்று எழுதிட்டு பண காசு சேர்த்து வச்சுட்டு வீட்டில் படுக்க முடியல, அது ஒரு காரணம். அப்படி அத்தனை பேர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் விட மாட்டேங்குது, ஒரு பக்கம் இழுக்குது. 3 டாட்ஸ் மாதிரி நான் போல்டாக வந்து நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம், வாங்க, வெறுமனே பணம் மட்டும் வேணாம், பணமும் கொஞ்சம் எடுத்துப்போம், ஒரு ஆழமான விஷயங்களை சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நிறுவனங்கள்லாம் வந்தால் கொஞ்சமாக காசு வாங்கிட்டு எழுதுவோம், நல்லபடியாக எழுதுவோம். இங்கே அந்நியமயமாக்கல் நீங்கள் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம வாழ்க்கைக்குள்ளே, நம்ம தமிழ் சூழலுக்குள்ளே. மார்க்ஸ் சொல்லக்கூடிய அந்நியமயமாகட்டும், இயல்பாகவே நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு தனிமை வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றிலாம் நம்ம என்றைக்கு எழுத போகிறோம், என்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம்னு தெரில. இந்த தனிமையை யாரோ சிலர் உட்காந்து நமக்குள்ளே குளிப்பறிச்சு வளர்த்துக்கிட்டே இருக்காங்களே, இதை பற்றிலாம் நம்ம என்றைக்கு சிந்திக்க போகிறோம் நமக்கு தெரில. அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கான ஒரு இடமா, தளமா, களமா 3 டாட்ஸ் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதே போதும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அதாவது மேடையில் இருக்கிற நாங்கள்லாம் வலுக்கட்டாயமாக அவரை பிடிச்சி கொண்டு கீழே உட்கார வச்சது மாதிரியே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறீங்களே. அவங்க இருங்க, நிகழ்ச்சியை நடத்துகிறதே அவங்க 2 பேர், அவங்களா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. பக்கத்தில் இப்போ தான் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி நான் அதில் கீழே தான் உட்காரணும், அப்போ தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு சொன்னது மாதிரி அது என்னையே பார்த்து கேட்குறீங்க. நானே நிகழ்ச்சி என்னன்னு வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டேன் முதல்ல. நான் பருவத்தை திரும்ப கூப்பிட்றேன், மேலே வாங்கன்னு வரமாட்டேன்ற நான் என்ன செய்யறது? நான் வேணால் கீழே வந்து உட்காந்துக்கிறேன். அப்படிங்களா? தேவையா எங்களுக்கு? வாங்க. இதெல்லாம் இப்போ தானே வந்திருக்கீங்க. நான் ஒரு 25 வருஷமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாங்க வந்து உட்காருங்க. Thank you so much, sir. So next I would like to request Thiru Kalai Selvan Shivaji Avargal, Director of Photography, to say some words. So next I would like to request Thiru Rokesh, lyricist. So please say some words. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். எனக்கு நிறைய பேசி பழக்கம் இல்லை, ஏன்னா வந்தவங்க எல்லாம் சூப்பராக பேசிட்டாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க. பாட்டை பற்றி, அந்த வேலையை பற்றி, எல்லாத்தையும் பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு பாட்டு எழுதுறது அவ்வளோதான். அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல மெலோடி பாட்டு. அண்ணன் ரேன ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு, இந்த டேரக்டர் சூப்பராக எடுத்துருக்காரு. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். ஒரு ஆஃபீஸர் இந்த பாட்டு எடுத்தாருன்னா நம்ப முடியல என்னால். ஒரு நல்லா இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பாட்டு பார்க்க. ஏன்னா நான் எழுதின பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டங்கா மாதிரி ஊதாரி ஆள் மாடுவலமா இப்போது அண்ணன் சொல்லிட்டு போனாங்க நேற்று. நான் அந்தமாரி ஃபுல்லாக அந்தமாரி பாட்டு தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் மெலோடின்னு எழுதுன்னு பார்த்தீங்கன்னாலே இப்போது அமீர் சார் நடித்த படம் வட சென்னையில் கோவிந்தமாவால்னு ஒரு பாட்டு, அதுதான் நம்ம எழுதுகிற மெலோடியே. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை குத்தி நம்மளோட பேர், அந்தமாரி மெலோடி தான் நம்மளுக்கு தெரியும். இவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க கூட இருக்குது. ஏன்னா ஒரு 10 நாள் ஒரு வாரம் தான் இருக்கும் ஃபருக் சார் இப்போ நாங்கள் மீட் பண்ணி.
1 இயர் ஃபங்க்ஷன் இருக்கு வாங்கன்னு சொன்னார். ஆனால் எனக்கு தெரியாது இந்தமாரிலாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ரொம்ப பதட்டமாக இருக்குது, என்ன பேச தெரில. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க இன்னும் நிறைய பண்ணணும். அந்தமாரி எங்களுமே நிறைய ரைட்டருக்கு வந்து இவங்க ஒரு வேலை கொடுக்கணும், நாங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், எங்களோட திறமையை வெளிப்படுத்த இவங்க ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் ஒரு ஆளாக நின்று இங்கே பேசுகிறேன் நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார் என்னை கூப்பிட்டதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். Thank you so much. Thank you so much, sir. So next I would like to request Miss Alexandra Joy, singer. Ma'am, please come and say some words. Hello to everyone here. Firstly, I want to say sorry because I don't know Tamil at all. So just bear with me for 2 minutes. And first of all, I want to thank Farooq sir, Ryan and Faisal, because these three are the people who I know, and I want to thank them for inviting me here. Some of you won't know me. I'm the singer of Sugar Baby. I don't know, from Thug Life. Maybe this name you won't know. Maybe I have to sing and show you. It was like kind of like viral around the internet. Like it goes like this. No, I don't know. Right now you might know, right? Just wanted to introduce that. Yeah. And yeah, thank you so much for thank you so much Farooq sir for letting me be a part of this event. And apparently I'm gonna be the first singer from the first album from Three Dots, and I'm very excited to be a part of that. And congratulations to Farooq sir and the Three Dots and everyone who are behind this event. And I'm wishing all the success to the people who are behind Three Dots. And we need labels like this because a lot of artists needs platform, and this is like one of the biggest initiative for all the artists around the country. And yeah, thank you so much. Thank you. Okay, so there is another song which I have sung for A.R. Rahman. It's called Lavender Neerame. I don't know if you know that song. It's in Tamil, and pardon my Tamil pronunciation, please. Lavender Neerame Nagarum Nari Karavin Nari Tuilativo Mayatin Kandame மின்னலுண்டாக்குதே டோபாமின் தூறலே நெஞ்சுக்குள் பாயதே. Thank you so much. Thank you so much, ma'am. Such a beautiful voice, actually. So next I would like to request K.M. Rayan sir, the music director of this particular single, Bumba song. So please. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ஸ்டேஜில் பேசி பழக்கம் இல்லை. எல்லாத்தையும் பேசிட்டாங்க. இந்த நிறுவனத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. அண்டு ப்ளஸ் பண்ணுங்கள், எங்களை ப்ளஸ் பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். So next I would like to request Thiru Maghillan sir, the senior editor of RNC channel, and also, so please. எல்லாருக்கும் வணக்கம். துப்பாக்கி ஏந்தின அந்த கையில் வந்து கேமராவை கையில் எடுத்திருக்கிறாரு, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வழக்கமாக அந்த சடங்காக மேடையில் பேசும் பொழுது அவையோருக்கும் பெரியோருக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லணும். நான் வழக்கமான மேடை பேச்சாளர் இல்லை, அதனால் நான் மறந்துட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அதில் எனக்கு இந்த பாடலில் ரொம்ப முக்கியமாகப்பட்டது வந்து ஒருத்தர் தன்னுடைய துயரை இன்னும் 4-5 பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கலையை ஒரு வடிவமாக எடுத்துக்கொண்டு
இதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அவர் முன் வந்திருக்கிறார் அப்படிங்கிற பொழுது ஐ திங்க் இங்கே நிறைய சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப்காரங்க நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்ட்டு. எல்லாருக்குமே தங்களுடைய கதையை இப்போ வந்து சினிமாவில் நம்ம பார்க்குற எல்லாமே ஒருவேளை இந்த கதையில் நான் இருக்கிறேனா அப்படின்னு எல்லாருமே தேடுவாங்க. பெரும்பாலும் எடுக்கப்படுகிற எங்கள் வீர பிரதாபங்கள் பற்றி எடுக்கப்படுகிற அந்த கதைகளில் நான் எங்கே, என்னுடைய ரெப்ரசன்டேஷன் எங்கே அப்படிங்கிற ஒரு தேடலின் வெளிப்பாடு அதுதான் இந்த ஒரு பாடலாக வெளிவந்திருக்கு. ஒரு சின்ன பகுதி தான். இப்போ அதில் ஏற்கனவே அமீர் சார் சொன்னது போல் அந்த உடனே லீவு கிடைக்காது. எனக்கு அந்த பாட்டை பார்த்தோன்னா அவர் குழந்தை பிறக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, டக்குன்னு லீவ் கிடச்சி போயிருங்க. சதீஷ் சந்திர அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் லீவு கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் குழந்தை பிறந்தவுடனே டக்குன்னு வெளியே பார்த்தா படத்தில் நடக்கும். வந்தாச்சு, டக்குன்னு எடிட்டிங், வெளியே காரு ரெடியாக செட்டில் நிற்குது. அப்போ அந்த காரை பார்த்துட்டு வெளியே ஓடி வந்துடலாம். அது நடக்கும் சினிமாவில். யதார்த்தத்தில் அப்படி நடக்காது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு தோணுது. பட் அது கதை சுவாரஸ்யத்துக்கு இன்னும் வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயத்தை நடத்தி பார்க்குறதுக்கு சினிமா ஒரு வடிவம். எனக்கு சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப்காரங்களை பொறுத்தளவுக்கு நமக்கு அந்த உடையை பற்றி எப்படி பரிச்சயமாக இருக்கும். அந்த புலியாக அந்த புலி மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, கையில் பெரிய துப்பாக்கி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு 1992-93 பாபரி மஸ்ஜித் இடிப்பை ஒட்டி மும்பையில் நடந்த கலவரத்தை ஒட்டி, கலவரம் மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு. அந்த கலவரத்தின் நேரடி சாட்சி நான். அந்த கலவரத்தை ஒட்டி தான் நான் வந்து இந்த படையினரை பார்த்தேன். ஜனவரி மாதம் கலவரம் அடங்கி திரும்ப ஜனவரி மாதம் திரும்ப கலவரத்திற்கான தூபம் ஏற்பட்டு கொண்டிருந்த பொழுது திடீர்னு படையினர் வந்தாங்க. கையை அப்படி தூக்கிக்கிட்டு நடந்து வந்தது தான் எனக்கு இந்த பாட்டை பார்த்தோன்னே நினைவு வந்தது. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எந்த பாதுகாப்பு படையினர் குறித்தும் இந்த குளோரிஃபிகேஷன், ஐயோ பாருங்கள் எல்லையிலே இராணுவ வீரன் அவன் வந்து தனக்காக உயிரை விடுறான் அப்படிங்கிறது வந்து அந்த குளோரிஃபிகேஷன் மேலே எனக்கு உடன்பாடு இல்லை. எல்லையில் இராணுவ வீரனுங்கிறத விட எல்லையில் இராணுவ வீரன் போய் ஏன் அங்கே போய் நிற்கிறான் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து அனுப்பி வைக்கிறோம். நம்ம வீட்டு நண்பர்கள், அண்ணன்மாரு, தம்பிமாரு, இவங்க தான் அங்கே போய் நிற்கிறாங்க. அங்கே போய் ஏன் நிற்க வேண்டியது இருக்குதுன்னா, உலகம் இயல்பிலேயே இப்போ வந்து மனிதகுலம் உருவான காலகட்டத்திலே ஒரே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. விலங்குகளில் ஆர்மி இல்லை, வேறு எந்த உயிரினத்திலும் ஆர்மி வச்சு எல்லை வகுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம் கிடையாது. அது குழுவாக இருக்கும், சண்டை போட்டுக்கிறோம், அது முடிஞ்சிடும். ஆனால் உலகம் முழுக்க நடத்தப்படுகிற போர்களும் சரி, இந்தியாவுக்குள் நடக்கிற உள்நாட்டு கலவரங்களும் சரி, அது எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிற சக்திகள் அவங்க வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு வழி கேட்குறாங்க. கலவரத்தில் 2 பேரும் வந்து மதத்துக்காரன் சண்டை போட்டுக்கிறான், 2 சாதிக்காரன் சண்டை போட்டுக்கிறான், அவனுக்கு அடிச்சு சாவுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதை தூண்டி விடுகிற கும்பல் அவங்க வந்து பாதுகாப்புங்கிற பேரில் நம்ம வீட்டிலேருந்து ஆள் கேட்குறாங்க. நம்ம வீட்டிலே தான் சண்டை போடுறவன் நம்ம அண்ணன் தம்பி தான். நம்ம தூண்டி விடுறவனை மட்டும்தான் நம்ம வந்து விலைக்கு பார்க்க முடியும். அப்படி நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஒரு லாங் டேர்மாக இப்போ நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு வந்து எனக்கு மறந்து போச்சு. அதில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன இருந்ததுன்னு கேட்டால், பாதுகாப்பு படை வீரர்களில் கணிசமானோர் இறப்புக்கான காரணங்களை பார்க்கும் பொழுது அவங்க வந்து மாரடைப்பில் நிறைய பேர் கணிசமாக இறந்து போகிறாங்க. மாரடைப்பில் கணிசமாக இறந்து போகிறாங்கன்னா அவங்களுடைய வேலை நேரம் அப்படியானதாக இருக்கிறது. அவன் வந்து 16 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்பவுமே அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கு அலர்ட்டாலாம் இருக்க வேண்டாம், ஜாலியாக இருப்போம். வடிவேல் ஒரு படத்தில் ஓய்ந்து இருப்பது குறித்து அவர் ரொம்ப ஒரு நல்ல காமெடி பண்ணிருந்தார். உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு எப்பா கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கணும், அந்த ஓய்வை குறித்தே யோசிக்காத மாதிரி, தூக்கும் போதும் அலர்ட்டாக இருக்கணும், காலைல 5 மணிக்கு டக்குன்னு எந்திக்கணும், இந்த டைமில் எந்திக்கணும் அப்படின்னு தினமும் அலர்ட்டாகவே இருக்கிற அந்த அப்போ வந்து உடல் அவ்வளோ வருத்திக்கிறோம். அப்படிங்கிற போது நிறைய பேர் அதில் மாரடைப்புலேயே கூட இறந்து போகிறாங்க. இந்த சைடில் இருந்து எனி குளோரிஃபிகேஷன், யாரை பற்றின குளோரிஃபிகேஷனோ, எப்பா இது சூப்பர் பாணி தியாகி. வரலாற்றில் நம்ம எப்பவுமே எப்படி பார்ப்போம்னா, பெரும் தலைவர்கள் இருப்பாங்க. பெரியார் பெரிய தலைவர், அம்பேத்கர் பெரிய தலைவர், மார்க்ஸ் பெரிய தலைவர், அப்புறம் பெரிய பெரிய போராளிகள் பகத்சிங் எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் அந்த குளோரிஃபிகேஷனில் என்ன நடக்கும்னு கேட்டால், எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வர மாட்டாங்க. ஊராவட்டு பிள்ளை அவன் தெருவில் இறங்கி போராடுறான், ஊராவட்டு பிள்ளை அவன் தெருவில் வந்துட்டா அவனை நேர்ந்து விட்டுருக்குங்கிற மாதிரி ஆர்மி, பாதுகாப்பு படை வீரர்கள், எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பார்த்தீங்கன்னா குளோரிஃபிகேஷன். அவங்க கேட்குறது என்ன? அவங்க கேட்குறது இதுதான். அந்த பாட்டில் என்ன கேட்டாங்க? எனக்கு இப்போ எல்லாரும் நம்ம வீடுகளில் ஒரு ஒரு சுபகாரியம் நடக்குது. சுபகாரியம் நடக்கும் பொழுது வீட்டில் நம்ம குடும்பத்தோடு இருப்பதற்கான ஒரு உரிமையுடைய வாழ்க்கை, அதுதான் அவங்க கேட்குறது. அவர் அந்த படத்தின் வழியாக தன்னோட சகாக்களுக்கு நடக்காத ஒன்றை, இங்கே பாருங்கப்பா, நம்ம வாழ்க்கையில் நடக்கல, அது
சரி ஒரு படம் எடுத்து நம்ம பார்த்துப்போம், இதுதான் அவர் சொல்ல விரும்பினது. அப்படி தானே சார்? எங்கே போனார் அவர் திரும்பியும்? அப்படி தானே? ஆக்சுவலி ஒரு கற்பனையை அவர் நிகழ்த்தி பார்த்துருக்கிறார். யதார்த்தத்தில் அவன் வாழ்க்கையில் அது நடக்கலை. அப்போ நம்முடைய குரல் என்னவா இருக்கணும்? நாம் எல்லோரும் அமைதியாக இருப்பதற்கு அவர்கள் காரணமா? நாம் எல்லாரும் அமைதியாக இருக்கிறதுனால தான் அவங்க எல்லாம் எதில் அமைதியாக இருக்கிறோம்? நாட்டில் நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. எல்லையில் இப்போ அவங்க பேசும் பொழுது நான் ஒரு எல்லை மீற வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்கு முரண்பாடுகள் நிறைய உண்டு, அது இங்கே பேசி. இப்போ வந்து மணிப்பூர், இன்னும் சில இடங்கள் பேரை விட்டுறோம், இன்னும் சில இடங்களில் இனக்கரவங்கள் நடக்குது. அந்த குறிப்பிட்ட பகுதியில் வந்து எனக்கு வந்து பேசுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இல்லை, இது என்ன மேடைன்னு தெரியும். அதனால் நீங்கள் தனியாக மேடை கூப்பிட்டா நான் பேசுகிறேன். இந்தியா முழுக்க பல்வேறு பகுதிகளில் இனக்கலவரங்கள் முழுது. அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் காரணங்கள் இருக்குது. அந்த கலவரத்தை தூண்டி விட்டு நம்ம விட்டு பிள்ளைகளை இப்போ வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போய்ப்பார், தமிழ்நாட்டிலேருந்து அங்கே வடக்க இருக்க ஏதோ ஒரு பகுதியில் போய் ஒருத்தர் சண்டை போடுறது நிப்பாட்டி விடணும். 2 பேர் மத்தியில் வெறி ஊட்டப்பட்டு நிற்பாங்க. அதை மத்தியில் நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஆள் போய் நிற்கணும் அப்படிங்கிறத வந்து அப்போது நாம் ஒருவேளை எதுக்கே அங்கே சண்டை இழுத்து விடுற அப்படிங்கிற கேள்வி கேட்காமல் இருக்கிற அமைதி இருக்குல்ல, அந்த அமைதிக்கு விலையை தான் நம்ம எல்லை பாதுகாப்பு படையினரும் கொடுக்குறாங்க. நம்ம அமைதியாக இருக்கிறதுனால மௌனமாக இருக்கிறோம், கள்ளத்தனமான மௌனம். இன்னும் எல்லையில் இன்னொரு பகுதிகளில் இப்போ வந்து போய் பாதுகாப்பு படையினர் அங்கெல்லாம் குதிச்சு விட்றாங்கன்னா சண்டை. ஒரு போலீஸ்காரர்கிட்ட பேசும்போது நான் ஒன்று கேட்டேன், அவர்கிட்ட கேட்டேன், காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொன்னபோது, அப்படியா நீங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸா? ஒரு சினாரியோ வச்சுப்போம், அம்பானி நான், சட்டம் இருக்குது, போலீஸ் இருக்குது, நீ யார் பக்கம் இருப்ப அப்படின்னா போலீஸ் இயல்பாக அம்பானி பக்கம் தான் இருந்தாகணும். சட்டத்தில் எழுதப்படலை, ஆனால் அவன் தான் இருப்பேன், நம்ம பக்கம் இருக்க முடியாது. அப்போ இந்தியாவில் நீங்கள் எல்லையில் நீங்கள் காப்பாற்றுறீங்க. ஒரு ஆஃபீஸர், எந்த ஆஃபீஸர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், உள்நாட்டில் எனக்கு இன்னும் 2 நாள் பிரச்சனைங்க, ஒருத்தர் நாட்டை ஆள்றாரு, அவரே பெரிய தொல்லையாக இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து என்ன காப்பாற்ற முடியுமா? நாட்டில் இவ்வளோ ஊழல்வாதிகள்னு அவர்கிட்ட வந்து காப்பாற்ற முடியும், யார்கிட்ட வந்து காப்பாற்றிட்டு இருக்கீங்க? அப்போ ஒரு போலியான கற்பனையான போர்களை உருவாக்கி போர் என்பது வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு ஃபேண்டசி. அது மட்டும் இல்லை, ஒரு மார்க்கெட். வெறுப்பு அதனுடைய விளைபொருள், வெறுப்போட விளைபொருள் தான் போர். உலகம் முழுக்க ஆயுத சந்தை வியாபாரிகள், ஒன்றும் இல்லை, இந்த மேடை பயன்படுத்திக்கிறேன், சப்ஜெக்டிவ் நினைக்கிறாங்க. இப்போ வந்து பாலஸ்தீனியன் லேபரேட்டரின்னு ஒரு புத்தகம் உண்டு, வாய்ப்பு இருக்கிறவங்க படிங்க. அந்த புத்தகம் என்னன்னு கேட்டால், பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் எவ்வாறு பயன்படுத்துகிறது, பரிசோதகம் ஆய்வகத்தில் என்ன பண்ணுவாங்க, பரிசோதனை கூடத்தில் இந்த இந்த எலமெண்ட்டோட இந்த எலமெண்ட் சேர்ந்தால் என்ன வருது அப்படின்னு தானே பரிசோதனை பண்ணுவாங்க. இந்த பாம்பை போட்டால் எத்தனை பேர் சாகுறான், இந்த கண்காணிப்பு கருவியை வச்சு எத்தனை பேரை மானிட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பரிசோதனை கூடமாக பாலஸ்தீனம் பயன்படுத்தப்படுது. அவர் பயன்படுத்தப்படுறது, எப்பா இந்த குண்டை போட்டேன், இத்தனை பேர் செத்துருக்கான், மார்க்கெட்டில் எவ்வளோ ரேட் சொல்கிறேன், இந்த குண்டப்பை இந்த கண்காணிப்பு கருவியை வச்சு இவ்வளோ வேற நான் கண்காணிக்க முடியுது, என்ன சொல்கிற ரேட்டில் அப்படின்னு உலகம் முழுக்க வியாபாரம் செய்வதற்கு அந்த ஆயுத வியாபாரிகள் தான் போரை தூண்டி விடுகிறார்கள். நம் வீட்டு பிள்ளைகளை அவர்கள் காவு கேட்கிறார்கள். அப்போ நாம் இது ஒரு சாம்பிளுக்கு, நீங்கள் பாலஸ்தீனத்தை எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க, காஷ்மீருக்கு கொண்டு போங்க, மணிப்பூருக்கு கொண்டு போங்க, நாகாலாந்துக்கு கொண்டு போங்க, எங்கே வேணாலும் கொண்டு போங்க, இதே சாம்பிள் பொருந்தும். அப்போ போர் நடக்கும் பொழுது நான் மௌனமாக இருந்து விட்டு இங்கே வந்து கைதட்டிட்டு சூப்பருங்க, சூப்பராக நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு சொல்கிறத அவங்க எதிர்பார்க்கல. எனக்கு ஒரு நண்பர் இது தொடர்பான தகவல்கள், இப்போ வந்து நமக்கு உத்தரவாதமான வேலைங்கிறது இந்தியாவில் கிடையாது, முழுக்க தனியார் வேலையாயிடுச்சு. அதில் வந்து போட்டி பொறாமை முழுக்க வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம். அதுக்கு இடையில குறைந்தபட்ச உத்தரவாதமாக நம்ம ஆளுங்க எல்லாருமே மனசில் கை வச்சு சொல்லலாம், சின்ன வயசில் அரசாங்க வேலை அதுக்காகவே இராணுவத்துக்கு வேலைக்கு போவாங்க. ஏன்னா உத்தரவாதமான வேலை இருந்தால் பொண்ணு கிடைக்கும், கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேலைக்கு போவாங்க. அங்கே எல்லை இராணுவ வீரர்கள் தேசபக்தியெலாம் செகண்ட் லேயர் தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து வேலை வேணும். அந்த வேலையின் பொருட்டு போகிறவங்க அங்கே போனதற்கு பிறகு அவங்க வேலை முடிஞ்சது, விஆர்எஸ் வாங்குறாங்க அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வரும் பொழுது இந்த நாடு அவர்களை எப்படி வரவேற்கிறது? எல்லையிலே இராணுவ வீரர்கள் அங்கே போராடுறாங்க, ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய், என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. வந்தவனை நீ எப்படி வரவேற்கிற? எல்லையில் இந்த நடத்திட்டு வந்தவனை நீ எப்படி வரவேற்கிறேன்னு கேட்டால் அவனை கண்டுகொள்வதில்லை. பெரும்பாலானவர்கள் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அப்போ அதை குறித்துலாம் கவலைப்படாமல் அவங்க உங்களுடைய பாரத் மாதா கி ஜெயும் ஜெய்ஹிந்தும் அவங்களுக்கு நயா பேசுறதுக்கு பிரயோஜனம் இல்லை. உண்மையிலே இப்போ அதுக்கு பிரயோஜனம் இருக்காதுன்றது, உண்மையிலே நயா பேசுறதுக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ வந்து ஏற்கனவே சொன்னவங்க நமக்கு மிலிட்ரியை பற்றி தான் தெரியும் அப்படின்னு நம்ம எல்லோரும் சொல்கிறோம்ல. ஏன் மிலிட்ரியை பற்றி மட்டும் தெரியும்? நமக்கு சினிமாக்கள் நமக்கு தகவலை கடத்துகிற அந்த ஊடகமாக சினிமா தான் இருக்குது.
சினிமாவில் இருக்கிற படைப்பாளிகள் அவங்களுக்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணால், ஏன்னா இருக்கிற கொஞ்சம் இப்போ வந்து யோசிக்கிறதுக்கே பணம் வேணும் ஆக்சுவலி. ஏன்னா ஓய்வு வேணும், ஓய்வு நேரத்தில் தான் யோசிக்க முடியும். அப்போது யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற அந்த ஊடகத்தை சார்ந்தவர்கள் எங்களை பற்றி ஏன் யோசிங்களேன் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படம். இதை விட்டு இன்னும் பெட்டரான படங்கள், பெட்டரான கதைகள், அமர காவியத்தை கண்டிப்பாக படைக்கலாம். இதுலேருந்து வர்றவங்க இப்போ வந்து சதீஷ் இருக்கிறார், அவர் கதையை நாங்கள் சுருக்கமாக சொல்லிடுறேன். அவர் வந்து தன்னுடைய ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எல்லையை கடக்கிறதுக்கு, கிராமத்தில் ஒரு எல்லை இருக்குது, கிராமத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு எல்லை இருக்கும். எல்லா ஊர்லேயும் ஒரு தெருவுக்கும் ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லையை கடக்கிறதுக்காக எல்லைக்கு போனவர் அவர். நான் வந்து அவர்கிட்ட அந்த கதையை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் படம் பண்ணும்போது நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். வேறு யாரும் கூட அதை ட்ரை பண்ணலாம். அப்படி தொடர்ச்சியாக சின்ன சின்ன காரணங்களுக்காக, சின்ன சின்ன வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. விஆர்எஸ் வாங்கி வந்தவங்கள முன்னாடி தமிழ்நாடு அரசு, இங்கே வந்திருந்தவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து முதல்ல சர்வீஸில் சேர்த்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து அவங்கள சர்வீஸில் சேர்க்கலை, இப்போ சேர்க்கலை. அப்போ இந்த எல்லை இராணுவ வீரர்கள் பாரத் மாதாக்கு ஜெய் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? அது பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு உரிய பென்ஷனோ அந்த வசதிகளோ, இப்போவும் கூட முதலமைச்சருடைய காக்கும் கரங்கள் திட்டத்தில் இப்போ 1 கோடி ரூபாய் கடன் 30% மானியத்துலேருந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. அப்படிங்கிறது அது வந்து இவங்க கிடைக்கல. அப்போது இங்கே நீங்கள் எங்களுக்காக இவ்வளவு போராடுறீங்க அப்படிங்கிறவங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்காகவும் ரொம்ப நாளைக்கு முன்னால் எங்களுக்காகவும் பேசுங்களேன்னு ஒரு சீடியை நான் வாங்கி தெருவா எனக்கு போட்டது நினைவு இருக்குது. அந்த ஈழப்பிரச்சனைக்காக எங்களுக்காகவும் பேசுங்களேன்னு ஒரு சீடி வந்தது. இவங்களும் கேட்குறது எங்களுக்காகவும் பேசுங்களேன், அந்த பிரச்சனைகளை கவனம் எடுத்து பேசுங்க. பேசும் பொழுது தேசபக்தியின் பெயரால் நம் வீட்டு பிள்ளைகளை காவு கேட்பவர்கள்ட்டையும் இருந்து தடுக்கிறதுக்காக பேசும்பொழுது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு பேங்க் வாசலில் நிற்கிறவங்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லைல்ல, அவங்கள பேங்க் வாசலில் நிற்கிறாங்க. பெரும்பாலும் ரேர்லி எவனா திருடன் வருவான். அதே போல் எல்லையில் ஒரு வேளை பாதுகாப்புக்கு சும்மா வெள்ளம் வந்தால் நம்ம வந்து அவங்கள தான் கூப்பிடுறோம், ஊருக்குள்ளே ஏதாவது சின்ன பிரச்சனை வந்து அவங்கள தான் கூப்பிடுறோம். அப்போ அவர்கள் மீது கரிசனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் அந்த பாடல் மூலம் வச்சிருக்கிறாரு. அந்த கோரிக்கையை நம்ம பரிசீலிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். வாய்ப்புக்கு நன்றி. Thank you so much, sir. Next, I would like to request Thiru Vijay Kumar avargal, Director Alagiya Kannai. Sir, please say some words. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்து ஃபாரூக் சார் வந்து மிகச்சிறந்த நண்பர். 3 டாட்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். உடனே வந்து ஓகே சார் வர்றேன். உங்களுக்கு கரெக்டாக ஒரு 4 மணிக்கு தான் எனக்கு சொன்னார். அதுக்கு மேலே ரீச் பண்ண முடியலன்னாரு. உடனே இமீடியட்டாக நான் வந்துடுறேன் சார் அப்படின்ட்டு 5:30லாம் கிளம்பி வந்துட்டேன். முதல்ல வந்து அண்ணன் அமீர் அண்ணன் வந்தோடனே வந்தோடனே நானும் நம்ம திருமுருகன் சாரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இன்னொரு 100 வருஷம் ஆனாலும் நம்ம பருத்தி வீரனையும் ஒரு ராமையும் நம்ம மறக்க முடியாது, சார் வந்திருக்காரு அப்படின்னு அவர் சொன்னார். நானும் சொன்னேன், அண்ணே வணக்கண்ணே. அவர் தமிழ் சினிமாவுன்னு மிகப்பெரிய ஒரு ஆசான் அண்ணன். நான் படம் பண்ணும் போதும் உதவி இயக்குனராக வேலை செய்யும் போதும் பருத்தி வீரனில் யார் வேலை செஞ்சுருந்தாலுமே அவங்க கூட தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அது மாதிரி தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய பொக்கிஷன் அண்ணன். அதே மாதிரி மீரா கதிரவன் அண்ணன், அவள் பேர் தமிழரசி, ஒரு மிகச்சிறந்த படம். அந்த நேரத்தில் வந்து அந்த படம் மிகவும் பரபரப்பான ஒரு படம் நடந்துச்சு. இதை பார்க்கும்போது வந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து நம்ம பார்க்குறது ஒரு எலெக்ஷன் நேரத்தில் பார்ப்போம், ஒரு நெருக்கடியான நேரங்களில் வந்து அவங்கள நம்ம ஊருக்குள்ளே பார்க்க முடியும். அவங்களும் வந்து டக்குன்னு வந்து அப்படி ஒரு ஃபோர்ஸாக வந்து இறங்குவாங்க. அங்கே இருக்கிற ஜவான்கள் வந்து மேலே என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதுக்கு பின்னாடி வந்து அவங்க அந்த வேலைகளை பார்ப்பாங்க. இப்போ இங்கே வந்ததுமே வந்து ஒரு சிஆர்பிஎஃப் வீரர்கள் மாதிரி தான் அண்ணன் திடீர்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ ஒரு சிஆர்பிஎஃப் வீரரை பற்றின நான் அந்த இதெல்லாம் பார்த்தோன்னே சரி ஒரு தியாகம் இருக்கும், கண்டிப்பாக வந்து நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெய்ஹிந்த் மாதிரி ஒரு சாங்காக இருக்கும்னு நினச்சேன். சரி அவங்களும் வந்து சிஆர்பிஎஃப் ஜவான்களும் வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்க வேலை செய்கிறதுக்கு அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு அதான் ஒரு ஜவானே பண்ணியிருக்கிறது வந்து மிகப்பெரிய
ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். இதே மாதிரியான அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சிஆர்பிஎஃப் வீரர்களை பற்றி அதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாது. மேக்ஸிமம் வந்து சினிமாவில் வந்து போலீஸ் தெரியும், அப்புறம் வந்து மிலிட்ரி தெரியும், சிஆர்பிஎஃப் வீரர்களை பற்றி பெருசாக தெரியாது. அவங்கள பற்றின நிறைய படங்கள் வந்தது இல்லை. அது மாதிரியான படங்களும் வந்தால் மேற்கொண்டு அவங்களுடைய போராட்டம் தியாகங்கள்லாம் அவங்க மேலதிகாரிகளுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அது சார் அவங்க லீவெல்லாம் கேட்டாங்க, உடனே அவர் லீவ் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தார். அது நல்ல விஷயம்தான். அது மாதிரியான அவங்களுடைய கோரிக்கைகளை இந்த மாதிரி படமாக எடுத்து மேலதிகாரிகளுக்கு சினிமா பிரபலங்களை கூட்டி வச்சு போட்டு காமிச்சோம்னா அவங்களுக்கு எளிதாக புரிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் இந்த மேடையில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் நான் வந்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மேலும் இந்த 3 டாட் நிறுவனம் வந்து ஃபாரூக் சாருடைய நல்ல மனசு போலயே மிகச்சிறந்த ஒரு நிறுவனமாக வரணும், நிறையா இசை ஆல்பங்களை அவர் கொண்டு வரணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. Next, I would like to request Thiru Farooq Avarkal, producer, 3 Dot Music. So please come onto the stage and say some words. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி, இந்த மேடையில் விழித்திருக்கும் ஆளுமைகள் அனைவருக்கும் வணக்கம். சில பேருக்கு வந்து ரொம்ப காலதாமதமாக தான் வந்து எங்கள் இயக்குனர் சொன்ன மாதிரி, விஜயகுமார் சார் சொன்ன மாதிரி 4 மணிக்கு கூப்பிட்டு 5:30 வந்திருக்காங்க. அமீர் அண்ணனை ரொம்ப உரிமையோடு கோச்சிட்டார். ஏப்பா இவ்வளோ ஷார்ட் பீரியடில் சொல்கிற ஒன்று, நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா டைம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருப்பேன், இவ்வளோ தாமதமாக சொல்லிடுறேன்னு சொல்லி. பட் நேர நெருக்கடிகளை கடந்து, அமீர் அண்ணன் மாதிரி அவர் எவ்வளோ பிஸியாக இருப்பேன்னு தெரியும், அதை கடந்து ஒரு நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அன்பின் காரணமாக தன்னோட ஷெடியூலெல்லாம் மாற்றி அண்ணன் வந்திருக்காங்க. இயக்குனர் மீரா கதிரவன், கார்த்தி நேதா, இன்னும் இங்கே மகிழன் சார் வந்து சடனாக வந்திருக்காங்க, தோழர் மகிழன் சார். அனைவருக்கும் நன்றி. மற்றும் இந்த ஆல்பத்தில் நடித்த கலைஞர்கள் ஹரிஷ் மற்றும் சங்கீதா, இசையமைப்பாளர் KM ரயான், இதுக்கு கேமரா பண்ண ஃபைசல் கனி, இன்னும் இயக்குனர் நவீன் சார், அனைவருக்கும் நன்றி. ஒரு 6 நிமிடம் ஓடுமா அந்த படம், ஆனால் அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் தாண்டி இது என்ன மாதிரியான ஒரு டைமென்ஷன், என்ன மாதிரியான ஒரு பார்வையை உருவாக்கியிருக்குன்னு சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம இதை ஒரு 100 தடவை இந்த பாட்டை போய் கேட்டிருப்போம், படத்தொகுப்பாக இருக்கும்போதோ இல்லை அது ஃபைனல் ஒரு நிறைவு காட்சி அவுட் வர்றது வரைக்கும் ஒரு 100 தடவை பார்த்துருப்போம். ஆனால் இது ஒவ்வொருத்தவங்களோட பார்வையில் அது எப்படி மாறுதுன்னு பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. அதை அமீர் அண்ணன் தொடங்கி வச்சாங்க. அதை அமீர் அண்ணன் வந்து ஒரு சிஆர்பிஎஃப் வீரனா அவருடைய நண்பர் அவர்களோட உறவில் ஏற்பட்ட ஒரு விஷயத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கடுத்து அதுக்கு பதில் சொல்கிற அருள் சார் பேச, அவர் அதிகாரியாக வந்து ஒரு டிஐஜி, அவரோட ஒரு கடமைக்கு உட்பட்டு அவர் ஒரு பர்ஸ்பெக்டிவில் அவர் சொல்கிறார், அதிகாரத்தின் இல்லை அந்த கட்டமைப்பின் ஒரு பிரதிநிதியாக அவர் சொல்கிறாரு. அடுத்து வர்றாரு மீரா கதிரவன், அவர் ஒரு பர்ஸ்பெக்டிவில் ஒரு இலைமறைக்காயா ஒன்று சொன்னாங்க, இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட அப்படின்றது மாதிரி. அதை பகிரங்கமாக போட்டு உடச்சிட்டு போயிட்டாரு நம்ம மகிழன் தோழர். அதுக்கு பின்னாடி நம்ம பிள்ளைகளை காவு வாங்கணுமா, இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, இந்த அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் என்ன. ஸோ இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 6 நிமிட படம், ஒரு இராணுவ ஒரு எல்லை காக்கக்கூடிய ஒரு சிஆர்பிஎஃப் அவர் வர்றாரு, ஒரு குழந்தை பிறகுது போகுதுன்னு சாதாரணமாக ஏதோ ஒரு உணர்வுகள், ஆனால் இதுக்கு கூட இவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப குறுகிய காலத்தோடு நம்ம அமீரனை பேசி முடிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தது. என்னோட விருப்பத்துக்காகவும் நிறுவனத்தோட விருப்பத்திற்காகவும் அமீரண்ணன் மீண்டும் மேடை ஏறணும். இது இன்னொரு டைமென்ஷனில் இல்லை வேறு என்ன சொல்ல வரணும்னு அண்ணா நீங்கள் வாங்கினே ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசிட்டு போங்க, சில வார்த்தைகள். அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அதாவது ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பது போல காவல்துறை
இராணுவம், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், இன்னும் என்னெல்லாம் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்ட காவலர்கள் இருக்கிறார்களோ, அதிகாரம் என்பது ஒற்றை புள்ளியில் தொடங்குது ஒவ்வொரு நாட்டுக்கும். அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு கீழே எல்லாமே வருது. அதனால் என்னுடைய பார்வையில் நான் அந்த பாடலை பார்த்த உடனேயே எனக்கு தோணுனதை, ஒரு அதிகாரி இங்கே இருக்கிற காரணத்தினால அவரோட விளக்கத்தை அவர் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் முதல்ல அதை தொடங்கினேன். அவரிடம் நான் ரொம்ப எதிர்பார்த்திருந்தது, அவர் நேரடியாக பதில் சொல்லலை, ஆனால் அது பதில் சொன்னாருன்னு நான் நினைக்கிறேன், அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நிறைய மாறி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த குழந்தை இறந்ததுக்கு லீவு கொடுக்கல அப்படின்றது தான் அதில் இருக்கிற மிகப்பெரிய, நான் சொன்ன அந்த கதையோட முக்கிய புள்ளியே அதுதான். ஆனால் அதை சொல்லலை, இப்போ நிறைய பண்ணியிருக்கோன்னு சொன்னார். இது என்னுடைய பார்வையில். இது நாணயத்தோட ஒரு பக்கம். மறுபக்கத்தை தான் மீரா கதவன் புள்ளி வச்சார். மகிழ்நன் விரிவாக அதை சொல்லிட்டு போயிட்டார். அதிகாரம் மிக வலிமையானது தான், ஆனால் அது யார் கையில் இருக்குது அப்படின்றது. உண்மையிலேயே இங்கே யார் அப்படின்னா, கட்சிகளாக பிரிந்திருக்கிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கும் மாமே மச்சான் தான். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான் எதிர் கட்சியில் இருக்கும். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான் காவலர்களாக இருக்காங்க, இங்கே ஒடுக்கப்படுறவங்களாகவும் இருக்காங்க. துப்பாக்கி ஆயுதம் ஏந்திய காவலர்களாக நிற்கிறாங்க, இங்கே ஒடுக்கப்படுறவங்களாக இருக்காங்க. நான் இந்த கேள்வியை பலமுறை கேட்டிருக்கிறேன். இது அது குறித்த ஒரு நிகழ்வாக இருந்திருந்தால் நிச்சயமாக நான் நிறைய பேசியிருப்பேன். நான் அதை எங்கே நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த காவிரி போராட்டத்துக்காக நாங்கள் கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஐபிஎல் நடந்தது. அதை போய் தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு போராட்டத்துக்கு போயிருந்தோம். நான் தமிழர் கலை இலக்கிய பேரவை சார்பாக இருந்தோம். அதில் எல்லோரும் இருந்தோம். நான் இருந்தேன், அண்ணன் சீமான் இருந்தாங்க, பாரதி ராஜா இருந்தாங்க, வெற்றிமாறன் இருந்தாங்க. எல்லாருமே நாங்கள் அந்த போராட்டத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது, காவலர்கள் எப்படி இருக்காங்க, இந்த அவர் சொன்னது மாதிரி புள்ளி புள்ளியாக வச்ச ட்ரெஸ்ஸு போட்டவங்களும் காக்கி ட்ரெஸ்ஸு போட்டவங்களும் யாருக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிறாங்க. அப்போது அந்த போராட்டத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு அந்த நிகழ்வு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், பத்திரிகையாளர்களுக்கு. மயிலனுக்கு நல்ல நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காவலரை ஒருத்தரை அடிச்சுக்கிறாரு. அவர் நாம் தமிழர்னு சொல்லி அதை பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க அந்த டைமில். அப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்தது போல் இருக்கிறார். ஒரு குறைந்த வயசு, ஒரு 25 to 26 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு காவலர் ஒருத்தர். அவர் என்ன செய்கிறாரு, அவர் அதிகாரி சொல்லிட்டாரு, அவரோட ஆஃபீஸர் ஒருத்தர் சொல்கிறார், நான் நின்றுட்டுருக்கேன், எல்லாரும் அடிச்சு வரட்டேன் எல்லாரும் அப்படின்ன உடனேயே வெறி கொண்டு 2 பைப்பை எடுக்கிறார். 2 பைப்பை எடுத்துட்டு வேகமாக எல்லாரையும் அடித்து அதில் தான் வெற்றிமாறனை கீழே தள்ளி விட்டுரு. அந்த நிகழ்வில் நடந்தது தான் அது. நான் பக்கத்தில் தான் இருக்கேன். நான் வெற்றிமாறனை அடிக்கிறாங்கன்னா இப்போ நாங்கள் வேகமாக ஓடி போய் பார்த்தா அப்போ அவர் அடிக்கலை, வேறு யாரையும் அடிக்கிறார். அந்த காவலர்கிட்ட நான் அவரை நிறுத்தி கேட்டேன், இவ்வளோ வெறி உனக்கு எதுக்குன்னு கேட்டேன். இவ்வளோ வெறி எங்கேருந்து வருது? இந்த காவிரி நீர் போராட்டம் நடத்தணும் பார்த்தீங்களா? இப்போ நமக்கு காவிரி நீர் நேரடியாக சென்னைக்கு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது விவசாயத்துக்கு தேவை, இந்த நாட்டுக்கான இந்த மாநிலத்துக்கான விவசாயத்துக்கு தேவை. அந்த விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தன்னா அந்த 2 பைப்பை தூக்கிட்டு ஓடி வந்த ஒருத்தன். அவன் யாருக்காக இந்த போராட்டம் நடக்குது, நம்ம யாருக்காக வேலை செய்கிறோன்னு தெரியாமலே இருக்கிறது தான் அரசியல். அதான் நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை தான் மகிழ்நன் தெளிவாக சொன்னார். அதில் சர்வதேச அரசியலையும் ரொம்ப அழகாக சுருக்கமாக, ஒரு ஆயுதங்கள் விற்பனைக்கு எப்படி இருக்குமோ அதுக்கு அவனோட டெஸ்ட்டு தான், குரங்கு டெஸ்ட்டு பண்ணுறது மாதிரி, இந்த மருந்து கொடுத்தா சரியாகுமா, இந்த மருந்து கொடுத்தா சரியாகுமான்னு எந்தெந்த பொருள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு தான் பாலஸ்தீன்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதனால் 2 பக்கத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த இசை நிகழ்ச்சியில் நடந்திருக்கு அப்படின்றத நான் ரொம்ப சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிறேன். நான் ஏன்னா விவாதம் இல்லாத எந்த ஒரு விஷயமும் தீர்வை நோக்கி நகராது. அதனால் இந்த விவாதம் அவசியமானதாக பார்க்குறேன். மற்றபடி இந்த ஆல்பத்தை பொறுத்த மட்டும் நான் ரசித்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, எனக்கு நான் ரசிச்சிருக்கேன், அது இவங்க தானான்னு எனக்கு தெரியாது. இந்த என்ன வேணும் உனக்கு பாடலை அந்த குரலுக்கு நான் ரசிக்கிறேன்.
ஆமாம், அந்த குரலுக்கு நான் ரசிகன். அதை பாடினவங்க இங்கே தான் இருக்காங்கன்ற போது எனக்கு அவர் சந்தோஷம். அவங்கள பற்றி பேசாமல் விட்டோமே, நம்ம வந்த உடனே வண்டியை வேறு பக்கம் திருப்பிட்டோமேன்னு. அதே மாதிரி அஞ்சு வண்ண பூவைக்கும் நான் ரசிகன். அதை எழுதின கையும் இங்கே தான் இருக்குது. அதனால் இவ்வளவு பெரிய, அதாவது இதில் என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, ரெண்டுமே வந்து மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் மிகப்பெரிய இயக்குனரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த பாடலில் வேலை செஞ்சவங்க இந்த சின்ன ஆல்பத்துக்குள்ளேயும் இருக்கீங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, உங்களை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், மதிக்கிறேன். நன்றி. அப்புறம் அதில் நடிச்சிருந்த, இந்த ஆல்பத்துக்குள்ளே நடிச்சிருந்த இசையமைச்சிருந்தவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார், வாழ்த்துக்கள். இந்த நடிச்சிருந்தவர் உண்மையிலே வந்து அவருக்கு உண்மையிலே குழந்தை பிறந்தா என்ன ரியாக்ஷன் இருக்குமோ அந்த ரியாக்ஷன் கொடுத்துருந்தார். உட்காருங்க உட்காருங்க. அவங்களும் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே உங்களுடைய அது நடிப்பு அப்படின்றத பார்த்துட்டு ஒரு வாழ்வியல்ன்ற பார்வை எல்லாருக்குமே உட்காருங்க தோணிருச்சு. அதனால தான் எல்லாருமே இதை பற்றி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் இந்த ஆல்பம்லாம் இப்போ வருது. ஒரு காலத்தில் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய இசை இருந்தால் 4 கோடிக்கு ஆடியோ விற்கும், அப்படி இப்படிலாம் இருந்த காலகட்டங்கள்லாம் போய் ஆடியோலாம் இப்போ விற்கிறதே இல்லை. சிடி கிடையாது, ஒன்றும் கிடையாது. மொத்தமாக ஒரு காரில் ஏறி அந்த பென்ட்ரைவை போட்டு விட்டா அது பாடுது 200 பாட்டு. அதனால் அப்புறம் நம்ம ரிலீஸ்ன்னு சொல்கிறோம். அப்போல்லாம் வந்து சிடி எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்பாங்க. நான்லாம் ராம் எடுத்துகிட்டு இருக்கும்போது எப்போ ஆடியோ ரிலீஸ் பண்ணி எனக்கு 2 டிவிடி கொடுங்கம்மா. இப்போ ஃபங்க்ஷன் இங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்க, வீட்டில் டவுன்லோட் பண்ணிடலாம், முடிஞ்சு போகுது. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அங்கே போயிடுது. அதனால் எல்லாம் மாறிடுச்சு, வியாபாரத்து தன்மையெல்லாம் மாறிடுச்சு. அதில் மீரா கதிரவன் சொன்னார், ஃபரூக் வந்து பொருள் ஈட்டணும் அப்படின்னு. எனக்கு அதிலலாம் நம்பிக்கையே இல்லை. பொருள் ஈட்டுறவன் இந்த வேலை செய்யவே முடியாது. பொருளை தேடி போகிறவன் இந்த மேடை கிடையாது, இந்த ஆல்பம் எடுக்கவே முடியாது. அதுக்கு வேறு ஆல்பம் இருக்குது. ரொம்ப நேர்மையாக இருக்கார். அதனால் நீங்கள் எப்படியாவது பொருள் ஈட்டுங்க. அறமாக இருக்கீங்க அப்படின்னா, நெருப்போட எதிரி எது அப்படின்னா நீர். அப்படி தானே இருக்க முடியும். நெருப்புக்கு எதிரி யார்? நீர் வந்து நெருப்பு அணைச்சிடும். அது மாதிரி நேர்மையோட வந்து எதிர் திசையில் இருக்குது பணம். அறத்துக்கு எதிர் திசையில் இருக்குது பணம். அது சேரவே சேராது, ஒரு நாளும் உங்கள் கைக்கு வந்து சேராது. நல்லவன் வாழ்வான் அப்படின்றது வார்த்தை தானே தவிர அது வாழ்க்கையாக ஒரு நாளும் இருக்கவே முடியாது. அதுதான் இன்றைய உலகம். அதை நம்ம விளங்கிக்கணும். ஃபரூக் ஏதோ ஒரு ஆசைக்கு அதை எடுத்திருக்காரு. இது எப்படி பொருள் ஈட்டும்? பொருளை ஈட்டுவதாக இருந்தால் அவர் வேறு செய்யணும், வேறு பாடலை இயக்கலாம், வேறு அதுக்குன்னு ஒன்று இருக்குது. அவர் சொன்னது, கார்த்திகை நேத்தா சொன்னது மாதிரி அந்த சதைகளை பற்றிய அது இதுன்னு இருக்கு இல்லையா, அப்படி தான் வர முடியும். அதனால் ஃபரூக் பொருள் ஈட்டுவதற்காக வந்திருக்காருன்னு நான் நம்பலை. ஈட்ட முடியும்னு அவருக்கு யாராவது ஆசை வார்த்தை காமிச்சிருந்தா அவர் இங்கேருந்து மாறிக்கிறணும் அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அது சினிமாவுக்கு அதுக்கு ரொம்ப தூரம். சினிமாவிலே இங்கே நாங்கள் கேட்டகரி பிரித்து வச்சுருக்கோம். இது ஆர்ட் ஃபிலிம், இது கமர்ஷியல் ஃபிலிம், இது வந்து கண்டென்ட் டைரக்டர், அவர் கமர்ஷியல் டைரக்டர், இது ஆர்டிஸ்டிக் ஃபிலிம், எல்லாத்துக்கும் கேட்டகரி பிரிச்சுருக்கும். அப்போ அந்த கேட்டகரிக்குள்ளே வரும் பொழுது இது முழுக்க முழுக்க வியாபார சந்தையாக இருக்கிற ஒரு இடம். அதில் வந்து இது போன்ற ஒரு பாடலை, இது போன்ற நேர்மையான விஷயங்களை சொன்னால் எங்கேயாவது ஒன்று எப்போவாது நடக்கலாம், அத்திப்பூத்தா அது போல். அதை நம்ம பொது விதியாக எடுத்துக்கிட்டு வர முடியாது. பொது விதினா வேறு தான், அது பணம் ஈட்டுவதற்குன்னு. அதனால் நீங்கள் பணம் ஈட்டுவதற்காக வந்தீங்கன்னு நான் நம்பல. ஆனால் அதுக்காக உங்கள் கம்பெனி இப்படி நின்றணும்னு நான் சொல்ல வரல. உங்கள் கம்பெனி மேலும் மேலும் வரணும், நிறைய பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னு அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் தான் வாழ்க்கையில் என்னவா இருந்தான் அப்படின்னு. இப்போ நான் வந்து எடுத்த படங்கள் குறைவு, எனக்கு அது பெருமையாகவும் இருக்குது. சில நேரம் என்னை நானே அதை சிறுமையாகவும் பார்த்துக்கிடுவேன். ஏன்னா 2007 எடுத்த ஒரு படத்தை வந்துக்கிட்டு பருத்தி வீரர்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு. எனக்கு வந்து நான் இயக்குனர் சங்கத்தில் செயலாளராக இருக்கும் பொழுது இதை சொல்லாதீங்கன்னே சொல்லுவேன். நான் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் பருத்தி வீரனை எடுத்தேன், நான் இன்னும் அதை தாண்டி போகலையா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளேயே இருக்குது. நமக்கு மரியாதைக்குரிய மூத்த இயக்குனர் ஒருத்தர் இருந்தார், பசித்துறை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கிண்டல் அடிப்பேன் இயக்குனர் சங்கத்தில். எனக்கும் ஜனநாதனுக்கும் பயங்கர சண்டை வரும். என்ன இப்போ பசித்துறை ஆக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு. நான் நின்றக்கூடாது, ஒரு படத்தோடு நின்றக்கூடாது. நான் கடைசி வரைக்கும் சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு ஆள். பருத்தி வீரனுக்கு பின்னாடி நான் நிறைய பயணப்பட்டிருக்கேன், வேறு படங்கள் பண்ணியிருக்கேன். அது வந்து சேரலை, அல்லது அது அந்த மக்களுக்கு வந்து திருப்தியை தரலை. அதனால் அது எனக்கு வருத்தம் கிடையாது. ஏன்னா நான் ஒன்று நினைக்கிறேன், அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் நான், இந்த நிமிடம் வரைக்கும். அதனால தான் ஷூட்டிங்லேருந்து என்னால் வர முடியுது.
ஸோ அதனால் என்னை வந்து எங்கேயாவது பார்க்கும்போது உங்கள் நண்பராக நீங்கள் மேடையில் சொன்னீங்கன்னா போதும், அல்லது பருத்திவரை எடுத்தவர்னு சொல்லாதீங்க, ஏன்னா அது ஒரு ஜென்ரேஷன் தாண்டிடுச்சு. அது என்னை நான் அங்கேயே நின்றுட்டே இருக்க விரும்பலை. நான் என்னுடைய அடுத்த படத்துக்கான வெளியீட்டை நான் நோக்கி வந்துட்டேன். நான் ஒரு நடிகராக வந்துட்டேன், இயக்குனராக வந்துட்டேன் நான். ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி நான் அதை தினம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நான். அப்போது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நாம் செஞ்ச ஒரு வேலை, நான் அதை தவிர்க்கணும்னு நினச்சாலும் அது என்னை தவிர்க்க முடியலை. அந்த ரஜினி சார் தான் அந்த படம் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக பார்க்குறேன் நான். நம்ம வந்து இப்போது கமல் சார்னா அவர் வந்து சினிமாவை வந்து ரொம்ப இன் அண்ட் அவுட்டு, டாப் டு பாட்டம் தெரிஞ்சவர். ரஜினி சாருக்கு வந்து அந்த டெப்த்து தெரியாது, அவர் ஒரு கமர்ஷியல் நடிகர் தானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ரஜினி சார் ஒரு வார்த்தை சொன்னார் படம் பார்த்துட்டு, ஃபோனில் என்கிட்ட பேசும்போது, அமீர் வந்து இது படம் கிடையாது, இது படம் இல்லை, அது ஒரு பாடம் அப்படின்னாரு. நான் உடனே அப்படியா சார், என்னோடய ரியாக்ஷன் அவ்வளோதான், அப்படியா சார், நான் உண்மையை சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன், நான் உண்மையை சொல்கிறேன். சரி சார் சரி. அவருக்கு என்னென்னா என்னோடய ரியாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னொடனே அவர் இவனுக்கு ஒரு அளவும் புரியலைன்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காரு. சார் ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், அமீர் நான் சொல்கிறேன், சினிமா நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சினிமா உங்களை விடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இது 2007 எனக்கு சொன்னார். அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் இது என்ன எப்படி ஒரு வார்த்தை இது? அப்போது இந்த சினிமாவை எவ்வளவு நேசிச்சிருந்தா, இதை புரிஞ்சிருந்தா அவர்னால இதை சொல்ல முடியும். இப்போ உண்மையிலே நான் படம் அடுத்தடுத்து டைரக்ட் பண்ணுறது குறைஞ்சிட்டு தான் இருக்குது, ஆனாலும் சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ரஜினி சார் சொன்னதை நான் பொருத்தி பார்க்குறேன். நான் அப்போது ஒரு அனுபவஸ்தர் சொன்ன வார்த்தை, அப்போ நம்ம செஞ்ச வேலை சரியாக இருந்திருக்கு, அது என்னை கூட்டிக்கிட்டே வருவது போல் ஃபரூக்குக்கு நீங்கள் செஞ்சுருக்க இந்த வேலை உங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால் பணம் கிடைக்குமா கிடைக்காதான்றதெல்லாம் நம்ம கையில் இல்லை, அதெல்லாம் லட்சியம், நிச்சயமாக நடக்குதா இல்லையான்றது அப்புறம் தான். அதனால் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு முயற்சி, நீங்கள் சின்ன அளவில் ஒன்று தொடங்கின ஒரு கம்பெனி, ஒரு ஆல்பம் இன்றைக்கு பேசு பொருளாக இந்த பிரசாத் ஸ்டுடியோவில் மாறி இருக்கிறது உங்களுடைய முதல் வெற்றியாக பார்க்கிறேன். மற்றபடி இதில் உழைத்திருந்த அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இயக்குனருக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு பரிணாமத்துக்கு இதை அழைச்சிட்டு போன அரசியல் பேசிய என்னுடைய நண்பர் மகிழ்நனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. Thank you so much, Leonis, actress Vijay TV. Ma'am, please share your experience. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இதில் சான்ஸ் கொடுத்த ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் அண்ட் என்னை அழகாக காமிச்ச கேமராமேன் சார், எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ஒன்று. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் சாங். ஸோ இதை வந்து நான் இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ், லிரிசிஸ்ட் எல்லாருக்கூடையும் இங்கே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பார்த்து ஸோ ஃபீலிங் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்ன பேசுகிறேன்னு தெரியல. தேங்க்யூ. Thank you, ma'am. Next, I would like to request Mr. Harish Kumar, actor Vijay TV. Sir, please share your experience. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கேன் சினிமாவுக்குள்ளே. ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இதுதான் எனக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதனால் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. கொஞ்சம் வளரிட்டானா தப்பாக எடுத்து வீடியோவில் ரிப்பீட் போட்டுறாதீங்க, மீன் போட்டுறாதீங்க. ஏன்னா இப்போது நான் காலேஜ் எஸ்ஆர்எம் காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லிக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா நன்றி சொல்ல இடத்துக்கும் நான் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அது மாறும்னு எனக்கு தெரியாது. நவீன் சார் வந்து கதை சொன்னார், வந்து இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ ரயன் மியூசிக் டைரக்டர் ரயன் என்னோட 4 years ஃப்ரெண்டு. ஸோ அவர் சாங் போட்டு காட்டிட்டு இது மாதிரி ஒரு ஆல்பம் சாங் சொல்லும் போது கான்செப்ட் சொன்னார். ஓகே கை கூடாது. ஓகே கான்செப்ட் சொன்னார். அது கேட்டேன். எனக்கு அப்போ தான் ஒரு 7 months பேபி இருந்தது, எனக்கு குழந்தை பிறந்தது. ஸோ எனக்கு உள்ள ஒரு கனெக்ட் இருந்தது. ஸோ அதனால நம்ம வந்து பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் பார்த்துட்டு
நீங்களே பேரப் பண்ணுங்க, ஐ மீன் நீங்கள் அப்புறம் உங்க கூட பேரப் பண்ணியிருக்கவங்களே சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு அவங்ககிட்டையும் பேசிட்டு கமிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அதுக்குள்ளே பேக் போனாக இருந்த ஒரு ஃபஸ்ட்டு பார்க்கணும் நவீன் ப்ரோ. அதுக்கு அடுத்தது பேக் போனுக்கும் பேக் போனாக இருந்தது பார்த்தீங்கன்னா டிஓபி ஃபைசல் ப்ரோ தான் நம்மளுக்கு. ஏன்னா தென்காசியில் ஷூட் பண்ணோம் ஒரு 4 days. லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நம்மளை வந்து ப்ரோ அங்கே ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. பட் அங்கே போனால் நம்மட்டிங்க அவர் ஒருத்தர் தான் இருந்தார் ஷூட்டிங். இது ஃபுல்லாக பண்ணது ஒரே ஒருத்தர் தான். அவர் கூட அசிஸ்டண்ட்டும் ஒரே ஒருத்தர் ஹெல்ப்புக்கு மட்டும் இருந்தாங்க. மற்றபடி அங்கே என்ன சொல்கிறது, இது ஒரு சினிமா இதுவாக நடக்கலை. ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, நிறைய என்ன சொல்கிறது அந்த கிளைமேட் இஷ்யூஸ் அது மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் ஆயிடுச்சு ஷூட்டிங்க்கே நம்மளுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 minutes ஷூட் பண்ணது. ஸோ அதுக்கு வந்து நம்ம முக்கியமான காரணம் வந்து டிஓபி ஃபைசல் ப்ரோ தான். ஸோ அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது இப்படி வந்திருக்கிற காரணமே அவர் தான். ஏன்னா அங்கே நடித்த நாங்கள் 2 பேர் தவிர்த்து யாருமே நடிகர்கள் கிடையாது. எல்லாருமே அங்கங்கே யார் இருக்காங்களோ அப்படியே லைன் கட்டி கூப்பிட்டு வந்துடுறாரு, வாங்க இது மாதிரி ஒரு எடுக்கிறோம், விஜய் டிவியில் சீரியல் பண்ணுறவங்க வந்திருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திரட்டி கூப்பிட்டு வந்தவங்க தான் எல்லாருமே. அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் எல்லாமே வந்து அப்படி பர்மிஷன் கேட்டு வித்தின் 10-15 minutes தான் ஒரு இடத்துலையுமே டக்கு டக்குன்னு ஃப்ரே வைப்பார். ப்ரோ போயிடலாம் அப்படின்னு டக்குன்னு ஷூட் பண்ணிடுவார். ஏன்னா நம்ம டேரக்டருக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் டேரக்ஷன். அவர் வந்து சிஆர்பிஎஃப்ல இருந்திருந்தாலும் அதோட நாலேஜ் இருக்குது தவிர்த்து இதுக்குள்ளே அவருக்கு நாலேஜ் இல்லை. ஏன்னா அவரே சொல்லுவார், இல்லை ப்ரோ எனக்கு டீம் நல்லா இது மாதிரி வேணும்னு சொல்லி. ஸோ இவர் தான் வந்து ஸ்பாட்டில் இதை பண்ணுறதுலாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. என்ன ப்ரோ இதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குமா, டக்கு டக்குன்னு போயிடும்னு நினச்சேன் அப்படின்னாரு. அப்போது சார் சொல்லியிருந்தார் இது மாதிரி டக்குன்னு குழந்தை பிறந்தோடனே கிளம்பிட்டாரு கார் பிடிச்சி அப்படின்னு. அதுக்கு பின்னாடி நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் தெரியும். அதுக்கு பின்னாடி ப்ரோ பெரிய இது இருக்குது ப்ரோ, பர்மிஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு. ஒரு 10 minutes ஷூட் பர்மிஷன் கிடச்சிருக்கு. பட் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாரு, இல்லை ப்ரோ இது இப்படி எடுக்க முடியாது, பர்மிஷன் கேட்குற ப்ராசஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் எங்களோட நேரம் பற்றாக்குறையினால அதை பண்ண முடியல. அதனால் அது அவரும் தப்பு கிடையாது, டைம் இல்லாதனால நடந்த விஷயம் தான் அது. மற்றபடி அவர் வந்து நான் கன் ஹோல்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் என்னை வந்து என்ன சொல்கிறது ரொம்ப திட்டிக்கிட்டு இருந்தார். நான் கன்னா இப்படி டக்குன்னு எடுத்து பிடிச்சிரும் எல்லாரும், இல்லை ப்ரோ இப்படி பிடிக்கக்கூடாது, இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி அதுக்கே ஒரு 10-15 minutes எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாரு. பட் அது ஏன் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து வெளில பார்க்குறவங்க வந்து ஜஸ்ட்டு இன்னும் நடிச்சிருக்காம்பா அப்படின்னு இருக்கக்கூடாது. இது வந்து ஓகே நிஜமாலே ஒரு மிலிட்ரியில் இருக்கவங்க பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுன்றக்கா அவர் பார்க்குறாரு. ஏன்னா அவரோட பெட்டாலியன் இருக்கவங்க பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு கேட்டக்கூடாதுக்காக அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணிக்கான்னு தெரியும். பட் நேரம் பற்றாக்குறையால் வந்த அவுட்புட் தான் ஆக்சுவலி இது. பட் அவர்கிட்ட அடுத்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா இதோட பெட்டர்மெண்ட்டாக வரும்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பி, ஐ மீன் இந்த ப்ராஜெக்ட்லாம் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாகவும் பிளஸ்டாகவும் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது சார் அமீர் சார் வந்து அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா 2000 சொல்ல வேணாம்னு சொன்னார் இப்போ பருத்திவீரன் பற்றி. பட் அது எனக்கு எடுத்த தாக்கம் என்னன்றதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் 2010 காலேஜ் ஜாயின் பண்ணுறேன். அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணுன்னு ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணிருக்கும் போது 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்து என்னை வச்சு வந்து ஒரு கிராம சப்ஜெக்ட் பிளான் பண்ண சொல்கிறான். என்னடா நான் எப்படி கிராமத்தை பண்ணுறது எனக்கு தெரியாதுடா, அந்த வாழ்விலே எனக்கு வராது அப்படின்னு. பருத்திவீரன் ஒரு படம் பாரு அப்படின்னு சொல்கிறான். நான் அந்த படம் பார்க்க மாட்டேன்டா, எனக்கு கொஞ்சம் சில சீன்ஸ் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் ஃபுல் படம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அந்த டைமில் இந்த மெச்சூரிட்டிக்கு நான் சொல்கிறேன். இல்லை நீ பார்த்துட்டு வா உனக்கு தெரியும் அப்படின்றான். அதை நான் ஃபுல் படம் பார்க்கறதுக்கு ஒரு நாள் பார்த்தேன், 2 நாள் பார்க்குறேன் உட்காந்து படத்தை. நான் அதுவும் எந்த கிளைமேட் சீன்லாம் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி எப்படி எனக்கு ஃபீல் சொல்கிறேன்னு தெரியல, ஒரு மாதிரி அழறதா இதுவாக இருந்தா ஒரு மாதிரி அந்த ஃபீல் எனக்கு சொல்ல தெரியல. அது மாதிரி இருந்துச்சு. இல்லைடா எனக்கு இது படம் எனக்கு பார்த்துட்டு எனக்கு இது இதுவாக இல்லை அப்படின்றான். இல்லை எனக்கு திருப்பார் அதே சொல்லிகிட்டே இருக்கான். எனக்கு இருந்த நாலேஜ் மெச்சூரிட்டிக்கு எனக்கு வந்து அந்த படம் இப்போ பெருசாக புரியல. ஷார்ட் ஃபிலிம் தானே பண்ணுறோம், வாடா போய் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி லுங்கி கட்டிட்டு அதே மாதிரி ஒரு ஒரு பேக்ராப்பில் நாங்கள் போய் ஷூட் பண்ணிட்டு வரோம். ஸோ அது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அமித் சார் வந்து எனக்குள்ளே வந்தது வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா வடச்சென்னையில் வந்து சார் நடிச்சிருந்தார். நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ சாரை பின்னாடி இருந்துலாம் பார்த்துருக்கேன் நான். ஓகே இப்படி தான் பருத்திவீரன் டைரக்டர் அமீர் சார் அப்படின்னு.
ஸோ அப்போ பார்க்கும்போது நான் பின்னாடி நின்றுருப்பேன், சார் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். நம்ம நிற்கிற இடம் ரியலாக இல்லையா அப்படின்னு, சார் ரியலாக இருக்குன்னு. இப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு ஃபீல் தான். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து நான் நடித்ததை பொறுமையாக உட்காந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அதை பற்றின ஒரு விவாதம் போகுது அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு நான் சொல்கிறதுக்கு. ஸோ அப்புறம் நம்ம 3 டாட் ஸ்டுடியோ தப்பாக எடுத்துக்கிறீங்க ரோல் ஆகுதுன்னா. ஸோ இந்த இது ஆடியோ லேபிளில் லான்ச் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு வந்து எங்களோட நான் நடித்த ஒரு இது வருதுன்றது எனக்கு இன்னொரு ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமாகவும் ரொம்ப பிளெஸ்ஸிங்காகவும் தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இல்லை ஒர்க் பண்ணிருக்க எல்லாரும் ரொம்ப நன்றி. இது பண்ணிக்கோம். இதில் இன்னொரு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ நம்ம சினிமாவில் பார்ப்போம், இப்போ என் ஃபேஸ் முன்னாடி இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம கொண்டாடிட்டு இருப்போம். ஹீரோ, ஹீரோயின், கேரக்டர் ஆர்டிஸ்ட் அது மாதிரி போயிடும். பின்னாடி இருக்க டெக்னீஷியன்ஸ் பற்றி நம்ம பெருசான ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் போயிடும். பட் அவங்க பின்னாடி இருந்து அது ஒர்க் கரெக்டாக பண்ணலன்னா இவங்க பண்ணுற ஒர்க் எல்லாமே பாதி நின்றோம். அது மாதிரி தான் இங்கே வந்து நம்ம ஆர்மியில் வந்து ஜவான்ஸ், சிஆர்பியில் இருக்கவங்கலாம். ஸோ மெயினாக நம்ம பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்கள பற்றி தான் படங்களோ இதுவோ பெருசாக வந்துட்டுருக்கே தவிர்த்து இவங்கள பற்றின ஒரு இது வந்து பெருசாக வரல. அதை பண்ணுறதுக்கு நம்ம அதுலேருந்தே ஒருத்தர் வந்திருக்காருன்றது தான் இங்கே வந்து நோட் பண்ணி கொண்ட விஷயம். ஸோ அடுத்தது இதை பற்றின இதுவாக அவர் கொண்டு வருவாருன்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். Happy to be here. Thank you so much. So next I would like to request our director Naveen Kumar Ravai to say some words and the vote of thanks. சார் எல்லாருக்கும் வணக்கம். இல்லை ஃபஸ்ட் டைம் சார் சார் இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு வந்தது என்னுடைய பர்சனல் அண்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து எடுத்துருக்கலாம். இது ஐடியா வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டாளுக்கு ஷேர் பண்ணேன். அப்புறம் கேஎம் ரியான் சார்கிட்ட ஸ்டோரி சொல்கிறப்போ என்னை நம்பி சாங் பண்ணார். அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு பிளான் பண்ணுறப்போ ஃபைசல் ப்ரோ அவர்கிட்ட சொன்னேன். ஹரிஷ் ப்ரோ சொன்ன மாதிரி எனக்கு ஃபஸ்ட் டைம் அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 17 இயர்ஸ் வந்து சினிஃபீல்ட் ஒர்க் பண்ணார். நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறனால வந்து அவர் எதுவுமே கோச்சிக்காமல் இது பண்ணாலும் நான் என்ன கேட்கணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி அவர் மேக்ஸிமம் ரொம்ப ஹெல்ப் பண்ணி பண்ணாங்க. இதெல்லாம் சாங் முடிச்சுட்டு வெளியே வரப்போ வந்து லேபிள்ஸ் பேசுகிறப்போ வந்து சார் வந்து ஃபருக் சார் 3 டாட்ஸ் ஒரு கம்பெனி லான்ச் பண்ணுறதே பெரிய விஷயம். அதுவும் இந்த சாங்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ட்ரஸ்ட் பண்ணி இல்லை அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு. அண்ட் வந்திருக்க சீஃப் கெஸ்ட் ஃபருக் சார் சொல்லி அமித் சார் வந்தார். அமித் சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். சார் மீரா கவின் சார் தேங்க்யூ சார். சார் வந்திருக்க எல்லா சீஃப் கெஸ்ட் திருமுருகன் சார், கார்த்திகேதா சார், ராகேஷ் சார் அண்ட் சாந்த்குமார் சார், அலெக்சாண்டர் ஜோய் மேம், சாகோஸ் எல்லாம் தேங்க்யூ சார். ஸோ அது தேங்க்யூ சார். ஃபஸ்ட் டைம் ஸ்டடி ஆகணும் பேசல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை சார் பெஸ்ட். தேங்க்யூ சார். Thank you so much, sir. Thank you one and all. So அனைவருக்கும் நன்றி. Thank you so much.